அனைவருக்கும் வணக்கம். ஆரா யோகா மையத்தில் இருந்து திரு வேதா மாஸ்டர் அவர்கள் 18/11/2021 அன்று இணைய வழியாக நடந்த ஜூம் நிகழ்வில் நோய் என்ற தலைப்பில் ஆற்றிய உரை. அனைவருக்கும் வணக்கம். இந்த தலைப்பு நோய் அப்படின்ற ஒரு தலைப்பு, அதாவது நமது குழுக்கள்ல பயணிக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த வார்த்தை நோய் என்றதே ஒன்று இல்லை, இந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது தான் நான் எப்பவுமே நம்ம குழுக்கள்லையும் நமது யோகா மாணவர்கள் எல்லாத்தையுமே சொல்றது. இப்போ இந்த தலைப்புனால இணைஞ்சவங்கள ஒரு சில பேர், முக்கியமா உங்களுக்கு நமக்கு இருக்கிற நோயை பத்தி ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும், இல்லை இந்த நோய்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட வந்திருந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா உங்களுக்கு ஏமாற்றம் தான் இருக்கும். நான் அதை பத்தி பேச போறது இல்லை. அதை பத்தி நிறையவே எல்லாருமே இந்த புற விஷயங்கள் எல்லாமே நமக்கு அதை பத்தியே திரும்ப திரும்ப நம்மள்ட்ட பதிவு செய்யற விஷயமே அதுதான். அதை ஒரு முழு புரிதலோட நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உரையாடல், இந்த சந்திப்பு, இந்த உரையாடலை. நமக்கு உடல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்க்கு ஏதோ ஒரு தீர்வு கிடைக்க போகுது, நோயை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம், அது இல்லாத ஒன்றை பத்தி ஏன் தெரிஞ்சுக்கணும், இல்லையா தான் இல்லையா? நோயின்ற ஒண்ணு நமக்கு கிடையாது, இல்லை அப்படின்றதுதான் என்னோட இது. அப்ப இந்த வார்த்தையை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதும் நம்ம ஏற்கனவே குழுக்கள்லையும் நாம பழக்கத்துல சொல்லிட்டு இருக்கோம். உடல் சமச்சீர்நிலை கேடு அப்படிங்கிறது தான். இப்ப நோய்னா என்ன? நோயின்னு ஒண்ணு இல்லவே இல்லையா? திரும்ப திரும்ப நீங்க கேட்கலாம். நீங்க நோய், இதுவரை இந்த உலகத்தில் இருக்கின்ற நோய்களை நீங்க ஒரு பட்டியலிடலான்னு சொல்லி ஒரு சிஸ்டம்லயோ ஒரு பேனா எடுத்து நீங்க எழுத ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க எழுத ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு 100 நோய் புதுசா கண்டுபிடிக்கப்படும். இங்க 100 இல்ல, அதுக்கு மேலேயே விதவிதமாக பெயர்கள் வைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டுட்டே இருக்கு. உருவாக்கப்படுவது தான் நோயே தவிர, நம் உடலில் ஏற்படுவது, அதற்கு பெயர் இப்படி வைக்கப்பட்டது. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு நோய் வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம முழுமையா நம்புறோம். முதல்ல நம்பி அதை உள்வாங்குறோம் இல்லையா? இந்த விஷயங்கள் நம்ம உடம்புல எப்படி செயல்படுது, உண்மையிலே அது என்ன அப்படிங்கிறத முதல்ல ஒரு புரிதலோட நம்ம இதை ஆரம்பிக்கலாம். இப்ப நம்ம உடல்ல இருந்தே நம்ம ஆரம்பிப்போம். ஏன்னா அதுல வர்றதுன்னு நோயின்னு சொல்றாங்க இல்லையா? உடல்ல வர்றது மட்டும் நோயா? மனசுல வர்றது நோயின்னு சொல்றாங்க. அப்ப ஆரோக்கியம்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் முன்னாடி நான் வைத்தால், நீங்க சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கும்? நோய் இல்லாம இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். உடல்ல சமச்சீர்நிலை கேடு இல்லாமல் உடம்பு ஆரோக்கியமா இருந்து, மனதளவில் நம்ம மிக மோசமான ஒரு நபராக இருந்தால், அதுவும் ஒரு நோய் இல்லையா? மனநோய் அப்படின்னு சொல்றோம். உடல் நோய், மனநோய் இப்படி சொல்லிக்கிறோம். அப்ப இந்த உடல்ல எத்தனை விதமான உடல்கள் நமக்கு இருக்கு? உடல்னா ஒண்ணு தானே சார் இருக்கு. ஆண் உடல், பெண் உடல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நமது முன்னோர்கள், நமது சித்தர் பெருமக்கள், நமது மரபு மருத்துவத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தில் நம்ம உடலை 5 வித கோஷங்களாக பிரிச்சு அழகா சொல்லியிருப்பாங்க. இதை எந்த மருத்துவத்திலையும் சொல்லல. எந்த மருத்துவமும் இதை சொல்ல முடியாது. இது கிட்டவே வர முடியாது. நம்ம மரபு மருத்துவத்தில் இது ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பாங்க. ஐம்பூதங்களால் ஆனது உடல். அந்த ஐம்பூதங்களிலிருந்து 3 கோட்பாடுகளாக பிரிக்கப்பட்டு வாதப்பித்தம் கபமாக நமக்கு அறிவுறுத்தப்பட்டு, கருத்துக்களாக அறிவுறுத்தப்பட்டு, அதில் ஏற்படக்கூடிய சமச்சீர் நிலை கேடுகளை கண்டறிந்து, அதற்கு வெகு இயல்பு சுலபமான வீட்டிலே தயாரித்து சரி செய்து கொள்ளக்கூடிய விஷயங்களை நம்ம மரபு மருத்துவத்தில் எவ்வளவோ நம்மள்ட்ட குடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனால், அதை எல்லாத்தையும் மறந்து, தொலைச்சு, இன்னைக்கு எதுக்கெல்லாமோ நம்ம பயந்து, எல்லாத்துக்கும் நம்ம உடலை நாம் நம்பாமல், டயக்னோஸ் பண்ணி சொல்ற விஷயங்களை, அதாவது கருவிகளை கொண்டு நிர்மாணிக்கிற விஷயங்களை நம்ம மனசுக்குள் பதிய வச்சு, நம்ம எவ்வளோ மோசமான ஒரு நிலைக்கு நம்ம போறோம் இன்னைக்கு. அறிவில்லாத ஒரு கருவி, அந்த கருவில் ஏற்கனவே புகுத்தப்பட்ட விஷயங்கள் தான். அறுதியிட்டு புகுத்தப்பட்ட விஷயங்களை கொண்டு, அது விடையளிக்கிற ஒரு விடையை எடுத்து உள்வாங்கி, நம்ம மனதை கெடுத்து, அது நமது உடலில் ஆழமாக மனதளவில் எடுத்து பதிய வைத்து உடலும் கெட்டுப்போகுது. இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளை சுற்றி எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு புரிதல் நமக்குள்ள வந்துருச்சுன்னா, இந்த நோய் அப்படின்ற ஒரு வார்த்தை
எதனால் சொல்லப்படுது? நமக்கு உண்மையிலேயே நோயின்ற ஒண்ணு இருக்கா? அது எதன் மூலியமாக அப்ப நோயின்னு சொல்றாங்களே, இந்த குறைபாடுகள்லாம் நமக்கு வருதே எதனால? ஏன்? அப்படின்ற ஒரு முழுமையான புரிதலுக்குள்ள நம்ம போனா தான், ஒரு தைரியம், ஒரு பதட்டம், பயம் இல்லாத ஒரு நிலையில நம்ம வாழ முடியும். இல்லன்னா நாமும் பயந்து, நம்ம அன்பானவர்களை கூட இருக்கிறவங்களும் பயந்து, நம்ம வளர்க்குற குழந்தைங்களையும் பயமுறுத்தி, இப்படியே தான் வளர்க்குறோம். நம்ம குழந்தைகள நமக்கே ஒரு புரிதல் இல்லன்னா, நம்ம பிள்ளைங்கள நம்ம எப்படி புரிதலோட வளர்க்க முடியும்? இல்லையா? ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு இப்ப நம்ம கேள்வி கேட்டோம்னாவே அதான் நீங்க சொல்லுவீங்க. குழந்தைகளுக்கு அப்ப வந்துட்டா நாங்க என்ன சார் பண்றது? தைரியமா இருக்க முடியலையே அப்படின்னு. உங்களுக்குள்ள ஒரு முழுமையான புரிதல் வந்தால், நீங்க என்னதான் பாடுபட்டு மருத்துவமனைக்கோ, மருத்துவரையோ நீங்க தேடி போனாலும், இத்தனை நாட்களுக்கு இருந்து அது தானா தான் சரியாகுது. ஆனால் நமக்கு அதுக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளக்கூடிய ரசாயன விஷயங்களால் சரியாகிறதா நம்ம நெனச்சுக்கிறோம். அதனால மருத்துவமே பார்க்கக்கூடாதா? ஆமா பார்க்கக்கூடாது தான். நம்ம தொலைத்த விஷயங்களை புரிந்து கொண்டு, அதில பயணிக்கலாமே! அப்படிதான் இன்னைக்கு நெறைய மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நமது சமுதாயத்திலயும், நம்ம சுத்தி இருக்கிற மக்கள்ல பார்க்கும்போது, நெறைய பேர் இந்த தொலைத்த விஷயங்கள திரும்ப தேடுறாங்க. தேடி அதுக்குள்ள மாறிட்டு வராங்க. ஒரு நல்ல மாற்றம் நடந்துட்டு வருது. இது முழுமையாக மாறும் கண்டிப்பாக. மக்களை படுத்துகின்ற நியாயமே இல்லாத மருத்துவ முறைகள் கண்டிப்பாக அழிந்தே போகும். அது கொஞ்ச நாள் ஆகும். அவ்வளதான். இந்த உடல் என்ற அற்புதமான ஒரு கருவி நமக்கு படைப்பாற்றலால், நமது தாய் தந்தையரால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த உடலை நான் ஏற்கனவே இது பேசியது உண்டு. எனது யோகா மாணவர்களுக்கு ஒவ்வொரு பேட்ச் குழு ஆரம்பிக்கும்போதும் அவர்களுக்கு இந்த பாடம் நடத்தப்படுவது உண்டு. இன்னைக்கு எல்லாருக்கும் பொதுவாக இத எடுத்து நம்ம பார்க்கலாம். அ அதாவது இந்த படைப்பாற்றலால் கொடுக்கப்பட்ட இந்த உடலை, நீங்க இப்போ ஒரு ஒரு தேரா அத நெனச்சுக்கோங்க. ஒரு கோயில்ல கோயில்கள்ல தேர்லாம் இருக்கு இல்லையா? இல்ல அந்த காலத்துல நீங்க கர்ணன் படம், இந்த படம்லாம் பார்த்திருந்தீங்கன்னா, அது தேர் ஓட்டிட்டு போவாங்க. 2 குதிரைகள் பூட்டிய தேர், 7 குதிரைகள் பூட்டிய தேர் இப்படிலாம் பார்த்துருப்போம். அதுல பின்னாடி ஒரு அரசர் உட்கார்ந்திருப்பாரு. தேரோட்டி ஓட்டிட்டு போவாங்க. இல்லையா? 2 குதிரைகள் பூட்டின ஒரு தேராக நீங்க அத கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த உடல். இந்த அழகிய தேர் 2 குதிரைகள் பூட்டப்பட்டு பயணிக்கிற ஒரு அற்புதமான ஒரு தேர்ன்னு வச்சுப்போம். அந்த 2 குதிரைகள் யார்? எது நமது வாழ்க்கையில அப்படின்னா, ஒன்று அறிவு, இன்னொன்று மனம். இந்த 2 குதிரைகளால் அந்த தேர் இழுத்து செல்லப்படுது. அந்த தேர் தான் உடல். அப்ப அந்த தேர்ல உட்கார்ந்து பயணம் பண்றவர் யார்? அப்படின்னா, நமது உயிர். நம்ம உடலுக்குள் இயங்கிக் கொண்டிருக்கும் உயிர். ஆன்மான்னு சொல்லிக்கோங்க. ஆன்மான்னு வச்சுக்கோங்க. இல்ல உயிர்ன்னு வச்சுக்கங்க. அந்த உயிர் தான் அந்த தேர்ல உட்கார்ந்து பயணம் பண்ணுது. இந்த தேரை சரியாக கடிவாளம் பிடித்து அதை செலுத்துறது யாரு அப்படின்னா, நாம் தான். நாம தான் இந்த தேர ஓட்டிட்டு போறோம். இந்த தேர ஓட்டிட்டு எங்க போறோம்? எங்க போய் சேரணும்? அதாவது சினிமா தியேட்டருக்கு சூப்பர் மார்க்கெட் போப்போறோமா? இந்த தேர ஓட்டிட்டு வாழ்க்கையில நம்ம எங்க பயணிக்கிறோம் அப்படி என்றால், நாம் எங்கிருந்து வந்தோமோ, எந்த படைப்பாற்றல் நம்மை படைத்ததோ, அந்த படைப்பின் மூலத்துக்கே சென்று சேர்வதுதான் இந்த பயணம். ஆனா நம்ம வாழ்க்கையில ஏதோ டார்கெட்டு, அச்சீவ்மென்ட்டு அப்படின்ற பேரில் வாழ்க்கைக்குள் ஜெயிப்பதற்காக நம்ம ஓடிட்டே இருக்கோம். வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக செய்யக்கூடிய பயணம் தான் இந்த பயணம். நான் சொல்றது. இப்படி நாம் வாழ்க்கையில இந்த ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக நம்ம பயணிக்கிற பயணங்கள் நமக்கு மகிழ்ச்சிய தருதா? மன அழுத்தங்களையும், வேதனையும் தருதா? அப்ப இதெல்லாம் பயணிக்கக் கூடாதா? அப்படின்னா அப்படி இல்ல. மிக அற்புதமா மகிழ்ச்சியோட பயணிக்கலாம். வாழ்க்கைக்குள்ளும் பயணிக்கலாம். வாழ்க்கையே புரிந்து கொள்வதற்கான பயணமாக தான் அது போய் முடியணும். அப்ப நாம் அந்த தேரில் அமர்ந்து பயணிக்கக்கூடிய அந்த பயணம்
நாம் எங்கிருந்து வந்தோமோ, ஏன்னா மனித பிறவி ஒன்றுதான் படைப்பின் மூலத்தை அறிந்து கொள்ள ஒவ்வொரு பிறவியாக எடுத்து, ஒவ்வொரு பிறவிலும் அதை கடந்து கடந்து கடைசியாக பிறவியில்லாத ஒரு நிலைக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான பிறவி மனித பிறவி மட்டுமே. அப்படி ஒரு அற்புதமான பிறவியை நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த பிறவியில் இந்த பிறப்பை வீணாக்கிடாமல் அந்த அழகிய தேரில் ஒரு அரசனைப் போல் நமது உயிர் பயணித்து, நாம் எங்கிருந்து வந்தோமோ நம்மை படைத்த மூலத்திலேயே சேர்ந்து இறைநிலை அடைவதே நமது எல்லை, பயணம் எல்லாமே. அப்படி இந்த தேர்ல நம்ம பயணிக்கும்போது, இப்ப கற்பனை பண்ணியிருக்கீங்க இல்லையா? நம்மளது உடல் வந்து ஒரு தேர். அதில் பயணிக்கக்கூடிய அந்த அரசன் யாருன்னா, நமது உயிர். 2 குதிரைகள். அதுன்றது ஒன்று மனம், இன்னொன்னு அறிவு. இந்த பயணத்துல இங்க மருத்துவம்னா என்ன? நோய்னா என்னங்கிறதையும் இதிலேயே பார்க்கலாம். இப்படி நாம் பயணிக்கும்போது, இந்த மனம், அறிவு இது 2மே இச்சைகளுக்கு ஆட்படும். இச்சைகளுக்கு ஆட்படுறது எது? அறிவு. மனதிற்கு அடிமைதான் அறிவு. மனதிற்கு அடிமை மூளை. மூளைக்கு அடிமை மனம் கிடையாது. ஆனா நம்ம வாழ்க்கையில மூளையே அறிவுக்கே பிரதானமா கொடுத்து வாழ்க்கையை நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டே இருக்கோம். மனதால் வாழ்ந்தால் மகிழ்ச்சியோடு இருக்கலாம். ஆனால் நம்ம அறிவு ரீதியாகவே இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டே இருக்கோம். நாலேட்ஜ் ஆஃப் லைஃப் அப்படின்றதுல தான் நம்ம வாழ்க்கை இருந்துட்டே இருக்கு. விஸ்டம் ஆஃப் லைஃப்ல நம்ம வாழவே இல்லை இல்லையா? அந்த அறிவு ரீதியான வாழ்க்கையில் மனம் இச்சைகளில் ஆட்படும் போது, இந்த மனமும் அந்த இச்சைகளுக்கு ஆட்படும் போது, இந்த 2 குதிரைகளும் தன்னோட பயணத்திலிருந்து நேரான தன் தந்தையிடம் போய் சேராமல், இடையில் திரும்பி வேறு பக்கம் உலக இச்சைகளுக்கு ஆட்படுறதுக்காக இந்த தேரிலிருந்து இது 2ம் கடந்து வேற பக்கமா இன்பங்களுக்கு ஆட்பட்டு அங்க போகுது. திரும்பி போகுதுன்னு வச்சுப்போம். அங்க போய் இன்பத்தில திளைக்குதுங்க. அதாவது இப்ப நம்ம வாழ்க்கையில பணம், பணம், பணம் தேடி ஓடுறோம் இல்லையா? அதாவது நமது மகிழ்ச்சியை தொலைச்சிட்டு வாழ்க்கையில மத்த புற விஷயங்களில் ஆட்பட்டு சிக்கிறோம் இல்லையா? சிக்கி அங்க அந்த இதுலயே மூழ்கிட்டே இருப்போம். நம்மை உணராமல் மூழ்கியிருப்போம். அப்ப இந்த தேர்லேருந்து அந்த கழண்டு அந்த குதிரைகள் இடம் வழிமாறி போய் அங்க இச்சைகளில் ஆட்பட்டு திளைத்துக் கொண்டிருக்கும்போது இந்த தேரோட பயணம் தடைப்பட்டு போயிருக்கு. இப்ப அந்த 2 குதிரைகளும் இச்சைகளில் ஆட்பட்டிருக்கும்போது, இந்த தேரில் பயணத்தில் தடைப்பட்ட அந்த உயிர், நமது ஆன்மா, நாம் தான் வச்சுப்போம். நாம் எங்க முறையிட்டு கேட்போம்? அந்த இறையிடம், கடவுளே நான் இன்னும் உங்கள்ட்ட வந்து சேரணும். இவைகள் 2ம் இந்த மாரி வழி மாறி போயிடுச்சு. நீங்க கொஞ்சம் சொல்லி, அத திருப்பி கூட்டிட்டு வந்து விடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம மன்றாடி கேட்கிறோம் இல்லையா? நம்ம உடல்ல ஒரு நோய் வந்துருச்சுன்னா, அதுதான் நோயின்னு சொல்றது. உடல்ல பயணம் தடைப்பட்டு போகுது, பயணிக்க முடியல. அந்த ஏக்கத்துல நம்ம இறையிடம் முறையிடுறோம். நம்ம காலையில பூஜை ரூம்ல உட்காந்து வேண்டுவோம்ல, எனக்கு கஷ்டம்லாம் வரக்கூடாது, நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு. அப்ப முறையிடும்போது அந்த இறையாற்றலிடம் அது கேட்கப்பட்டு, அந்த இறை அந்த அறிவு, மனம் என்ற 2 குதிரைகிட்டயும் சொல்லும். அங்க என் மகன் காத்திருக்கிறான், மகள் காத்திருக்கிறாள். நீங்க இதிலிருந்து விலகி அங்க போங்க. அதுதான் நம்ம மனசுக்குள்ள வரக்கூடிய இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? உள்ளுணர்வு ஒண்ணு வருமே. நீங்க செய்யறது தவறு. இதிலிருந்து நீங்க மாத்திக்கோங்க அப்படின்ற ஒரு உணர்வு கண்டிப்பா எல்லாருக்குள்ளயும் வரும். ஆனா நம்ம தான் அத பொருட்படுத்த மாட்டோமே. இன்னும் அதே இச்சைகளுக்குள்ள ஆட்படுவோம் நம்ம. அப்ப அங்க சொல்லப்படும்போது, அவர் இந்த அந்த படைப்பாற்றல் இந்த இச்சைகளிலே அது தொடர்ந்து போயிடாம இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன வேகத்தடை போடுவாங்கன்னு வைங்க. ஒரு ஸ்பீட் பிரேக்கர் அப்படின்னு வச்சுப்போம் அத. அந்த ஸ்பீட் பிரேக்கர் தான் என்னன்னா, முதல்ல நீங்க இந்த மாரி ஒரு வாழ்க்கையில பயணம் தடைப்படும்போது, நீங்க மருத்துவர்ட்ட போய் கேட்பீங்க இல்லையா? என்னால முன்ன மாரி இருக்க முடியல. ஏன்? அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர்ட்ட போவீங்க. இங்க மருத்துவர் யார்? நோய் என்னன்றதையும் இங்க புரிஞ்சுக்கோங்க. அந்த மருத்துவர்ட்ட போம்போது அந்த மருத்துவர் என்ன சொல்லணும்? ஒரு சிறந்த மருத்துவராக இருந்தால், நல்ல மருத்துவர். மருத்துவம்னா இதான். என்னன்னா, நீங்க இதுவரை வந்த பயணம் தவறு.
நீங்கள் ஒரு ஒழுங்கான இதிலிருந்து விலகி இங்கே வந்திருக்கீங்க. இது தவறு, இப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் திரும்பவும் ஒரு சரியான பாதையில் பயணிங்க. அதுதான் நமது வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தக்கூடியவர் தான் மருத்துவர். ஆனால் இந்த மருத்துவம் இங்கு நமக்கு இல்லை. ஆனால் இங்கே மருத்துவம் என்ற பெயரால் நடப்பது என்ன? ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டாச்சு, இதை எங்களால் தாண்ட முடியல, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு போய் நிற்போம். நிற்கும்போது அந்த மருத்துவங்க என்ன பண்ணுவாங்க, அதை தாண்டக்கூடியதுக்கு உண்டான சக்தியை உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த சக்தின்னு சொல்கிறது என்ன? மருந்து மாத்திரைகளும் இதுவும் தான். அப்போ அது கொடுத்த உடனே அதை தாண்டி ஓடக்கூடிய இன்னும் தவறுகளுக்குள்ளே போகிறதுக்கு உண்டான விஷயங்கள். அப்போ அதை தாண்டி அந்த கடவுள் வந்து சொல்லும்போது அந்த 2 பேரும் "எடா போயா, நான் சந்தோஷமா இருக்கோம். அங்கெல்லாம் திரும்பி போ முடியாது. தடை இருக்கு. ஆனா அந்த தடைய தாண்டுறதுக்கு அந்த மருத்துவர்ட்ட போம்போது, அந்த நல்ல மருத்துவர் மனச மாற்றி இப்படி அனுப்பணும். அந்த மருத்துவம் அத செய்யாது. நீங்க போய் பார்க்கக்கூடிய அந்த மருத்துவம். அதை தாண்டி ஓடக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு கொடுத்து, அதை தாண்டி திரும்பவும் ஓடக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க இன்னும் இச்சையிலேயே ஓடி, அத உணராம நம்ம போயிட்டே இருப்போம். திரும்பவும் இந்த தேரில் உள்ள அந்த உயிர் தன் தந்தையிடம் அடுத்து முறையிடும். இன்னும் பயணம் உங்கள்ட்ட வந்து என்னால சேர முடியல. திரும்பவும் எனக்கு பயணம் தொடரணும். என் தந்தையே அப்படின்னு நீங்க ஏங்கி கேட்கும்போது, பிரேயர்ல கேட்டுக்கிறீங்க. ஆனால் வாழ்க்கையில் அதை செய்வதில்லை. திரும்பவும் அந்த 2 குதிரைகளும் இச்சைகளில் ஆட்பட்டு இந்த வேகத்தடைய தாண்டி ஓடிட்டே இருக்கு இந்த பக்கம். அப்ப கடவுள் படைப்பாற்றல் திரும்பவும் வந்து ஒரு பெரிய தடையா போடுறாருன்னு வச்சுக்கோங்க. அதான் பேரிகார்டுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய பெரிய ஒரு வேகத்தடைய போடுறாரு. போட்டோன்னே, ஐயய்யோ! இது முடியலையே, என்ன பண்ணலாம்? திரும்பவும் எங்க போவோம்? பெரிய ஸ்பெஷலிஸ்ட்ட போய் பார்ப்போமா? முதல்ல சின்ன டாக்டர்ட்ட பார்த்தோம். ஸ்பீட் பிரேக்கர் ஏர்றதுக்கு. இப்ப பெரிய தடை போட்டாச்சு. ஸ்பெஷலிஸ்ட்ட போனா தான் அத தாண்ட முடியும். அவங்கள்ட்ட போனோனே, அந்த மாரி ஒரு மருத்துவங்களும் நம்மள மனதை மாற்றி இந்த பக்கம் திருப்பி இருக்கணும். அது நடக்குமா? அது நடக்காது. அங்க இன்னும் அதிகமான டோஸ்களும், மருந்துங்களும் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கும்போது, நீங்க அந்த பேரிகார்டையே தாண்டி போவீங்க. அந்த பெரிய பேரிகார்டு என்னன்னு வச்சுக்கோங்கன்னா, முதல்ல போட்ட ஸ்பீட் பிரேக்கர் ஒரு பார்டர்ல சுகர் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அத தாண்டி ஓடுறீங்க இன்னும். மாத்திரைய உள்ள போட்டுட்டு நம்ம ஓடிட்டே இருப்போம். அதுக்கு பெரிய தடை என்ன? ஒரு மைல்டு அட்டாக் அப்படின்னு வச்சுப்போம். ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, திரும்பியும் அதற்கும் உண்டான பவர்ஃபுல்லான மாத்திரைகள போட்டு இச்சைகளுக்குள்ளே போவோம். இதுதான் மருத்துவம். இதுதான் மருத்துவர். இங்க இதுதான் நடந்துட்டு வருது. நம்ம வாழ்க்கையில நம்ம அத தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி அந்த பெரிய தடையையும் தாண்டி ஓடி, இச்சைகளில் ஆட்பட்டே நம்மையும் உணராமல், நம்ம உடலையும் உணராமல் நம்ம போயிட்டே இருக்கும்போது, இங்கு இந்த தேரில் பூட்டப்பட்ட அமர்ந்து பயணிக்கக்கூடிய உயிர் ஏக்கத்தோடு இருந்து, இந்த தேர் அசையாமல் இருப்பதால் துருப்பிடிச்சு, அதாவது நோய்வாய்ப்பட்டு, சிதைந்து அந்த உயிர் பயணிக்க தகுதியில்லாத ஒரு தேராக மாறி, இந்த பயணம் தன் தந்தையிடம் போய், தன்னை படைத்த மூலத்திற்கு போய் சேராமல், பாதியிலேயே முடிந்து பிறவி தொடர்கிறது. இதுதான் நம்ம வாழ்க்கையில நம்ம பண்ணிட்டே இருக்கோம். இல்லையா? முதல்ல இந்த 2 குதிரைகளும் மனம், அறிவுன்றதும் பாதையை மாறும்போதே, நம் கையில் உள்ள கடிவாளத்தையும், இன்னொரு கையில் உள்ள சாட்டையால் அடித்து, "இது அல்ல என்னுடைய வழி. இதுதான் பாதை." அப்படின்ற ஒரு இதுல நம்ம திருப்பி, அந்த இச்சைகளுக்குள் ஆட்படாமல் செலுத்துவது எது? அப்படி என்றால், நாம் தினமும் செய்யக்கூடிய வாழ்க்கை முறை, யோக பயிற்சி, மனதை ஆரோக்கியமா வைத்துக் கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு விஷயங்கள் தான். மகிழ்ச்சியான மனமே ஆரோக்கியத்தின் பாதை அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு கடிவாளமும் கையில் உள்ள சாட்டையால் முதல்ல அந்த இச்சைகளுக்கு திரும்பும்போதே அடித்து திருப்பி என் தந்தையிடம் போய் சேர், எனது இலக்கு அதுவே அப்படின்ற ஒரு செயலில் நாம் பயணித்தால் நமது பாதை முழுவதும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பயணம் முழுவதும் இனிமையாக படைத்தவரிடம் போய் சேர்ந்து அவரின் மடியில் அமர்ந்து
சிரிக்கக்கூடிய அழகான குழந்தையாக நம்ம வாழ்க்கையில் இருப்போம். ஆனால் நம்ம இங்கு பாதை மாறி செல்வதால் இந்த தேரும் துருப்பிடித்து பயணிக்க தகுதி இல்லாமல் அதில் பயணிக்கக்கூடிய அந்த உயிரும் இந்த துயரங்களால் துன்பங்களால் அடுத்த பிறவிக்கும் ஆட்படுது. இது புரியுதுங்களா? நோய்னா என்ன, மருத்துவம்னா என்ன, நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதோடைய ஒரு சின்ன விளக்கம் இது. சரி, இந்த உடல், நான் தலைப்பு நோய் தான் வச்சுங்க, ஆனா அதை பத்தி அவ்வளோ பேசவே மாட்டேன். அது தேவையும் இல்லை. இல்லாத ஒன்றை பத்தி ஏன் பேசணும்? இல்லாத ஒன்றை எதுக்கு சார் தலைப்பா கொடுத்தீங்க? அது சொன்னாதானே உங்களுக்கு தெரியுது. அதை தானே நம்பிட்டு இருக்கோம், முழுமையா நம்புறோம் இல்லையா? இப்ப இந்த உடல் பற்றியான விஷயங்களை நம்ம கொஞ்சம் உள்வாங்கி புரிந்து கொண்டால், புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். அறிந்து கொள்வதற்காக அறிவு ரீதியா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம். அதை விட புரிதல் மிக முக்கியம். புரிதல் முழுமையாக நீங்கள் புரிந்து கொண்டால் அதன் பிறகு உணர்தல் உங்களுக்கு வாய்க்க பெறும். அந்த உணர்தல் தான் இறை நம்முடன் உரையாடும் ஒரு களம். இப்ப இந்த உடலை பற்றியான விஷயங்களில், இந்த உடலை நமது மரபு மருத்துவத்தில் நமது முன்னோர்கள் கொடுத்த விஷயங்களில் இந்த உடலை கோஷங்களாக பிரிப்பாங்க. கோஷங்கள் அப்படின்னா என்னன்னா, கோஷம் என்றால் உடல். இந்த உடலை 5 விதமான உடலாக அவங்க பிரிச்சு சொல்லியிருப்பாங்க. அதாவது அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் அப்படின்ற 5 கோஷங்கள். அதாவது முதல்ல வர்றது அன்னமய கோஷம், இரண்டாவது பிராணமய கோஷம், மூன்றாவது மனோமய கோஷம், நான்காவது விஞ்ஞானமய கோஷம், ஐந்தாவது ஆனந்தமய கோஷம். 5 உடல்கள், நமது உடல்களை 5ஆக இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த உடல்னா நம்மள்ட்ட ஒன்று தானே சார் இருக்கு. அந்த உடலையே இன்னும் முழுசா புரிஞ்சுக்கலையே. இப்போ உங்களிடம் ஒரு கேள்வி வைத்தால், உங்க உடலில் மண்ணீரல் எந்த பகுதியில் உள்ளதுன்னு கேட்டா எல்லாரையும் தொட்டு காமிக்குமா? மண்ணீரல்னா என்னன்னே இங்கிலீஷ்ல சொன்னா தெரியாது. மண்ணீரல் நான் இங்கிலீஷ்ல தானே சொல்றேன். தமிழ்ல ஸ்பிளீன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இல்லையா? அந்த உறுப்பு நம்ம உடல்ல வெளிப்பகுதியில நீங்க எங்க இருக்குன்னு தொட்டு காட்டுவீங்களா? கல்லீரல் எந்த பகுதியில இருக்கு? யோகா மாணவர்கள் காமிச்சிருவீங்க, யோகா ஸ்டூடெண்ட் எல்லாம் சொல்லிடுவீங்க. நான் பொதுவா கேட்கிறேன். அதாவது இந்த ஹார்ட் எங்க இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதையே தப்பா தான் காமிப்போம். லெஃப்ட் சைடு வச்சு காமிச்சிட்டு இருக்கோம். அது நடுப்பகுதியில தான் இருக்கு. வயிறு எங்க இருக்குன்னு காமிப்போம். அது சின்ன பிள்ளைங்க தான் கேட்கும். சின்ன குழந்தைங்கள நான் வீடியோ ஆன் பண்ணல, வீடியோ ஆஃப்ல தான் இருக்கு. அதாவது தலை, சின்ன குழந்தைகிட்ட கேட்பாங்க, தலை எங்க இருக்கு, தலை எங்க இருக்கு, தொட்டு காமி, தலையை தொட்டு காமி. மூக்கு எங்க, மூக்கு எங்க, இதெல்லாம் இதுதானே சொல்லி கொடுத்துருக்கோம். இது போதும் குழந்தைங்களுக்கு. ஆனால் நாம் இந்த வாழ்க்கை முழுவதும் பயணிக்கிறதுக்கு இந்த அற்புதமான கருவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உடல் என்ற அற்புதமான கருவி, அற்புத படைப்பு. அந்த படைப்பிற்குள் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளையே நாம தெரிஞ்சுக்காம இருக்கோம். இது நீங்க படிச்ச கல்வியில உங்களுக்கு கல்வி பயிற்றுவிக்கப்பட்டிருக்கா? கல்வினா எது? அப்ப இந்த அடிப்படையான நம்ம வாழ்க்கை முழுவதும் நம்ம ஆரோக்கியமாக வைத்து பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு கருவி நம்மள்ட்ட இருக்கே இல்லையா? இந்த கருவியை பற்றி ஒரு புரிதல் இல்லையே. நம்ம ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு மவுஸ் போய் கடையில வாங்கினீங்கன்னா அதுக்கு உள்ள ஒரு இது கொடுப்பாங்க தெரியுமா? ஒரு மவுஸுக்கு இருக்கும், ஒரு லேப்டாப்புக்கு இருக்கும், ஒரு டிவி வாங்கின மேனுவல், அதுல உள்ள இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டையும் போட்டு குறிப்பிட்டு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும். ஒரு கார் வாங்கினாலும் இருக்கும், ஒரு பெரிய புக்கு வடிவில் இருக்கும், ஒரு டிவி வாங்கினா இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் நம்ம உடலுக்கு மேனுவல் இருக்கா? ஏன்னா இது கடவுள் படைச்சது, கடவுள் தான் கொடுக்கணும் மேனுவல். அந்த கடவுள் எப்படி கொடுப்பார்? நமது
உணர்வு ரீதியா நம்ம கொடுப்பார். அப்ப இது தெரிஞ்சு வச்சுக்கணுமா? ஆமா, தெரிஞ்சு வச்சுக்கணும். நமது ஒவ்வொரு உள்ளுறுப்புகளும் கண்ட தேவையில்லாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் இல்லையா? எது எது என்ன பண்ணுது, யார் யார் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம். அந்த குப்பைகள்லாம் நமக்கு தேவையா? தேவையில்லாத அறிவு குப்பைகள்லாம் சேர்த்து வச்சிருக்கோமே. நம்ம உடல், நம்ம வாழ்க்கை முழுவதும் நம்ம கூட பயணிக்கிற இந்த உடலை பற்றி நமக்கு புரிதலும் அறிதலும் இல்லையே. புரிதல் அப்புறம் வரட்டும், அறிதலே இல்லையே. மருத்துவர்கள்கிட்டே தான் கேட்கிறோம். நீங்கள் வைத்து ஆராய்ச்சி செய்து முடிவு செய்து சிலபஸாக தயார் பண்ண ஒரு உடல் எது? இறந்து போன ஒரு உடல். உயிரோட உடலை நீங்க அறிஞ்சு எழுதி வச்சிருக்கீங்களா? குறிப்புகள் கொடுக்கப்பட்டதா? கொடுத்தார்களே முன்னோர்கள். உடலை அறுக்காமலேயே உணர்ந்து சொன்னார்களே, உணர்த்தினார்களே அத்தனையும். அறுத்து பார்த்தும் நீங்கள் இன்னும் மருத்துவத்தில் கோலோச்சவில்லையே. என்ன மருத்துவம் உங்கள் மருத்துவமோ? அப்படி இந்த கோஷங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 5 கோஷங்கள் சொல்லப்பட்டது இல்லையா? இது முதல்ல அன்னமய கோஷம். இந்த அன்னமய கோஷம் அப்படின்றதுல இது எக்ஸ்டர்னல் பாடி, அதாவது நமது வெளி உடல் அப்படிங்கிறது தான். அன்னம்னா என்ன? அன்னம்னா கோஷம்னா உடல்னு பார்த்தோம். அன்னம்னா உணவு. உணவால் வளர்ந்த சரீரம் தானே இது. சின்ன குழந்தையிலிருந்து உணவால் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக உணவு எடுத்து எடுத்து வளர்ந்த ஒரு உடல், ஒரு கோஷம். இந்த உடலுக்கு தான் நம்ம உடற்பயிற்சி, யோகா, இந்த பயிற்சிகள் எல்லாமே நம்ம கொடுக்கிறோம் இல்லையா? இந்த கோஷத்தில் செயல்படக்கூடிய மருத்துவம் எதுனா இந்த அலோபதி மருத்துவம் தான். அந்த மருத்துவம் இந்த உடலுக்கு மட்டும்தான் செயல்படுது. அதை வச்சு தானே அவங்க சொல்றாங்க அந்த உடல்ல ஏற்படக்கூடிய இதுல மாற்றங்களை வைத்து அவங்க விலை மதிப்பு மிக்க கருவிகள்லாம் வச்சு கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த மருத்துவத்தை உங்களது வாழ்க்கையில் 3 விஷயத்துக்காக மட்டும் நீங்க பயன்படுத்துங்க. அதாவது ஆபரேஷன், அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்திக்கோங்க. அவசர சிகிச்சைக்கு பயன்படுத்திக்கோங்க, எமர்ஜென்சி. டயக்னோசிங், அதாவது நோய் அறிதல் அப்படின்றதுல அவங்க நல்லா பவர்ஃபுல்லா வச்சிருக்காங்க. அதுலேயும் அறியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் எத்தனை வருடங்கள் போனாலும் முன்னோர்கள் உணர்வால் உணர்த்திய விஷயங்களை இன்னும் ஒரு சிறு அளவு கூட இங்கு கண்டுபிடிக்கப்பட்ட கருவிகளால் நிலைப்படுத்த முடியாது. மனித உடலை ஒரு கருவியால் ஒரு கட்டுக்குள், ஒரு அட்டவணைக்குள் நிறுவவே முடியாது. இந்த உடலை பற்றி புரிந்து கொள்ளவும், புரிந்து கொண்ட ஒரே மருத்துவர், இந்த உடலை பற்றி புரிந்து கொண்ட ஒரே மருத்துவர், உடலை பற்றி முழுமையாக புரிந்து கொண்ட ஒரு மருத்துவர் இந்த உலகத்திலே யார் அப்படின்னா அது நீங்க தான். நீங்க மட்டும்தான். உங்களுடைய உடலை பற்றி புரிந்து கொண்ட ஒரே மருத்துவர் இந்த உலகத்தில் உங்களை தவிர ஒரு மருத்துவர் இங்கு பிறக்கப் போவதும் இல்லை, பிறந்ததும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதான் உண்மை. அப்ப இந்த மருத்துவத்தை 3 விஷயங்களுக்காக, அன்னமய கோஷத்தில் ஏற்படக்கூடிய நலக்குறைபாடுகளை நாமே உணர்ந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியா ஒரு விஷயத்துல தான் வந்து நிற்கும். அது நம்ம பார்க்கலாம். அப்படி இந்த அன்னமய கோஷத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்களுக்கு செயல்படுவது இந்த அலோபதி மருத்துவம் அப்படிங்கிறது. அடுத்தது 2வதாக பிராணமய கோஷம் அப்படிங்கிறது. பிராணமயம் கோஷம்னா பிராணன், அதாவது மூச்சு விடுறோம் இல்லையா, அந்த சுவாசம் சம்பந்தப்பட்ட உடல் அப்படின்னு சொல்லலாம். 2வது உடலாக பிராணமய கோஷத்தை சொல்றோம். இதுக்கு தான் மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், கபாலபதி, மூச்சு சம்பந்தமான பயிற்சிகளை கொடுத்து நம்ம இதை சீர் பண்றோம்னா அப்ப சீர்கேடுது இல்லையா? ஒரு சில விஷயங்களால் நாம் உணர்ச்சி வசப்படும் போது நமது சுவாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு உணர்ச்சிகளுக்கு ஏற்றாற்போல் நம்மளுடைய சுவாசம் மாறுபட்டுட்டே இருக்கும்.
அப்படிப்பட்ட விஷயங்களில் செயல்படக்கூடிய மருத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இந்த அரோமா தெரப்பி அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது வாசனை திரவியங்களை கொண்டு குணப்படுத்துறது. நம்ம வீட்டில் சாம்பிராணி போடுறோம், ஊதுபத்தி வைக்கிறோம், கற்பூரம் கொளுத்துறது, இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா? இந்த ஒரு வாசனையால் நமது மாற்றங்கள் நமக்குள்ள வருது இல்லையா? ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு விஷயங்கள் நமக்குள்ள வரக்கூடிய மாற்றங்கள்லாம் இந்த பிராணமய கோஷம் வழியாக நம்ம சரி செய்து கொள்ளலாம். அதே போல நம்ம அது யோகா மாணவர்கள் இவங்கெல்லாம் செய்றீங்க இல்லையா? அந்த ஃபோர்ஸ் பிரீத்திங், அதாவது பிராணனை சுத்தப்படுத்துவது. நம்ம உடல்ல பிராணன் மூச்சு சுவாசம் நடந்துட்டே இருக்கு. காற்று அப்படின்ற ஒன்று நம்ம உடல்ல இருக்கு. ஐம்பூதங்கள் சொல்றோம் இல்லையா? இந்த ஐம்பூதங்களில் அ அதான் ஆகாயம், நீர், காற்று, நீர், ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதுல இந்த காற்று அப்படின்றதுல இந்த பிராணன் நமக்குள்ள வந்து போகக்கூடிய பிராணனை, இருக்கக்கூடிய பழைய பிராணனை முழுமையாக வெளியே அனுப்பி புது பிராணனை உள்ளே நிரப்பச் செய்வது. அதான் நம்ம இதுல இந்த ஃபோர்ஸ் பிரீத்திங் பண்ணும்போது நமக்கு ஒரு அற்புதமான ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு புத்துணர்ச்சி நமக்குள்ள வர்றத நம்ம உணர்றோம் இல்லையா? இப்போ பழைய பிராணனை அகற்றி புது பிராணனை நிரப்பிக் கொள்வது. நிரப்பிக் கொள்றது நம்ம கையில இல்ல. அது படைப்பாற்றல்ட்ட உண்டு. பிராணன் எங்கு இல்லையோ அங்கு சென்று நிரப்புவது அதன் இயல்பு. அதுதான். நம்ம வெளியேத்துற வேலையை மட்டும் தான் அதுல செய்வோம். பாத்தீங்களா? எக்ஸேல் அது மட்டும் தான் அதிகமா பண்றோம். இன்னேல் உடம்பு தானா பண்ணும். அடுத்த 3வதாக மனோமய கோஷம் அப்படிங்கிறது. இந்த மனோமய கோஷம் அப்படிங்கிறது தான் ரொம்ப அற்புதமா செயல்படும். ஏன்னா இந்த உடலே மன உடல் அப்படின்னு சொல்லலாம். மனதில் ஒரு சஞ்சலமோ, கோபமோ, வெறுப்போ, பகைமையோ இந்த உணர்வுகள் வர வர அதுதான் நமக்கு உடல்ல நோயா மாறுது. அது எல்லாருக்குமே உங்களால புரிந்து கொள்ள முடியும். அதையும் புரிந்து கொள்ளாம தான் நம்ம வாழ்க்கையில அந்த மனதையே நாம்னு நினைச்சுக்கிட்டு அதோடயே ஒன்றி அது ஏற்படுத்த மாயாஜாலங்கள் எல்லாம் போய் கடைசியில தற்கொலை எண்ணம் வரைக்கும் போறோம் இல்லையா? அந்த மனம் என்றது நாம் இல்ல. நமக்குள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அவ்வளவுதான். இந்த மனோமய கோஷத்தில் செயல்படக்கூடிய மருத்துவம் அப்படின்னு பார்த்தா, ஹோமியோபதி இப்படிதான் செயல்படும். மனோமயத்துல செயல்படும். அதே போல ஃப்ளவர் மெடிசின் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யோக பயிற்சிகள்ல செய்யக்கூடிய பயிற்சி எதுனா, ட்ராட்டகா அப்படின்ற பயிற்சி செய்றோம் இல்லையா? தீப ஒளி பயிற்சி அப்படின்ற ஒரு பயிற்சி செய்றோம். இது மனோமயத்தில் செய்யக்கூடிய மனோமய கோஷத்தில் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான முறை. ஜோதி திராட்டகா அப்படின்ற காலையில 5 மணிக்கு பண்றோம். இப்போ ஒரு குழு ஏற்படுத்தப்பட்டு அதுல நீங்க பயணிக்கிறீங்க இல்லையா? அந்த ஜோதி திராட்டகா அந்த பயிற்சி செய்ய செய்ய அந்த பயிற்சியின் அனுபவத்தை நீங்க சொல்லுங்கன்னா உங்களால சொல்லவே முடியாது. நீங்க ஒரு வீட்ல ஒரு ஆண் அந்த பயிற்சி செய்றாருன்னா, உங்களுடைய அனுபவத்த உங்க மனைவிகிட்டயே நீங்க ஷேர் பண்ண முடியாது. பகிர்ந்துக்க முடியாது. வார்த்தைப்படுத்தவே முடியாது. அவ்வளோ அற்புதமா செயல்படக்கூடிய ஒரு முறை அது. இந்த ஜோதி திராட்டகான்றது. ஒருத்தர் பகிர்ந்துக்கவே முடியாது. அத நீங்கள் மட்டுமே முழுமையாக அனுபவித்து பூரிக்கக்கூடிய ஒரு பயிற்சி அது. ஜோதி திராட்டகா அப்படின்ற ஒரு பயிற்சி. அது நம்ம ஆறா குழுக்கள் மூலியமாக இலவசமாகவே நம்ம சொல்லி அதுல பயணிக்கிறோம். அதுல பயணிக்கிறவங்கள குழுவுல கூட நான் இதுவரைக்கும் கேட்டதில்ல. உங்களுடைய அனுபவத்த பகிர்ந்துக்குங்க அப்படின்னா. பகிர்ந்துக்கன்னு சொன்னா நீங்க சொல்ல முடியாது. கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க அவ்வளவுதான். உங்களால சொல்ல முடியும். அப்படிதான் உங்களால வெளிப்படுத்த முடியும். ஒரு சின்ன ஒரு புன்னகை தான் நீங்க செய்ய முடியும் அதில். அதை தாண்டி வார்த்தைப்படுத்தி அதை நீங்க சொல்ல முடியாது. இந்த மனோமய கோஷத்தில் செயல்படக்கூடிய விஷயங்கள், நம்ம மனசுல செயல்படக்கூடிய இந்த மனசுக்கு 3 விஷயங்கள் செய்யும் இந்த மனசு. அதாவது எமோஷன், இமேஜினேஷன், விஷுவலைசேஷன். இந்த மனதில் இந்த 3ம் தான் இருந்துட்டே இருக்கும் இல்லையா? நம்ம கற்பனை பண்ணுவோம், உணர்ச்சி வசப்படுவோம், காட்சிப்படுத்தி பார்ப்போம். இந்த மனம் அதுதானே செஞ்சுட்டே இருக்கு நம்ம வாழ்க்கையில. இந்த 3ல செயல்படுறது தான் இந்த இந்த புத்தகம், இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்களா? தி சீக்ரெட் அப்படின்ற ஒரு விஷயம். சீக்ரெட், பிரபஞ்ச சக்தி, பிரபஞ்ச ஆற்றல், எண்ணங்களை
அடைவது எப்படி, இந்த விஷயங்கள்லாம் இந்த மனோமய கோஷத்துல நடக்கக்கூடிய விஷயம். உள்மனது அப்படின்னு சொல்லுவாங்க. மேல் மனது, உள்மனது அப்படின்னு. அந்த உள்மனதில் இருக்கக்கூடிய 3 விஷயங்கள் தான் எமோஷன்ஸ், இமேஜினேஷன், விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது. இவை 3லும் தான் வேலை செய்யும் மனோமய கோஷம். அந்த மனதை நீங்க முழுமையா புரிஞ்சுக்கணும். மனதை புரிந்து கொள்வது, அப்புறம் அறிந்து கொள்றத நீங்க பண்ணிக்கிறீங்க. அதுல தான் அறிந்து கொள்ற விஷயத்துல தான் இவ்வளவும் இந்த பயிற்சிகள்லாம் இருக்கு. புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில பயமோ, பதட்டமோ, பரபரப்போ இருக்கவே இருக்காது. ஒரு நிதானமான நிலை நம்மகிட்ட எப்பவுமே இருக்கும். இந்த மனதை புரிந்து கொள்வது எப்படி? அப்படின்னா, நான் எங்க சுத்துனாலும் கடைசியில வந்து முடிக்கிறது யோக பயிற்சியில தான் முடிப்பேன். ஏன் இந்த யோக பயிற்சி சொல்றேன்? இது அற்புதமான முழுமையான கலை. அதாவது உலகிலேயே 3 கலைகள் தான் முழுமையானது. அந்த 3 கலைகள் எதுன்னா, ஒண்ணு யோகக்கலை, இன்னொன்னு பரதக்கலை, இன்னொன்னு மல்யுத்த கலை. இந்த 3மே உலகத்திலேயே முழுமையான கலைகள் இவை 3 மட்டும்தான். இதுல அற்புதமான கலை இந்த யோக கலை. இந்த யோக பயிற்சிகளை நீங்கள் விழிப்புணர்வோடு நாம் நம்முடன் இருந்து செய்யும்போது, நமக்குள் இருக்கிற அத்தனை கோஷங்களும் அற்புதமா இணையும் மனதால். சரிங்களா? எல்லா விதமான உடல்நல குறைபாடுகளையும் அற்புதமாக நாமே சரி செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான கோஷம் தான் இந்த மனோமய கோஷம். அடுத்தது 4வதாக விஞ்ஞானமய கோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்றது. அதாவது இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நம்ம எந்த குப்பையெல்லாம் பதிய வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம வீட்ல எங்க அம்மாவுக்கு, அப்பாவுக்கும் சுகர் இருந்துச்சு. எனக்கும் வரும். எங்க வீட்ல நெறைய 4, 5 பேர் கேன்சரால இறந்து போயிட்டாங்க. எனக்கும் வர வாய்ப்பு இருக்கு. அப்படின்லாம் லட்டு மாரி எடுத்து வச்சுக்கிறீங்கல்ல, தேவையா அது? ம். இதெல்லாம் ஆழ்மனதில இருக்கக்கூடியது. நீங்களே பதிய வச்சுக்கிறது. இத எடுத்தா தான் அத குணப்படுத்த முடியும். இந்த ஒரு விஷயத்துல தான் இந்த வீணா போன ஒரு மருத்துவம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு. இது நீங்களா வச்சுக்கிறத விட, அவங்க ரொம்ப உங்களுக்குள்ள விதைப்பாங்க. விதைகளை உங்களுக்குள் விதைத்து அறுவடை செய்து கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான மருத்துவம் எதுன்னா, அலோபதி மருத்துவம். இந்த விஞ்ஞானமய கோஷம் தான் யூனிவர்ஸோட கனெக்ட் ஆனது. பிரபஞ்சத்தோடு இணைந்தது இந்த விஞ்ஞானமய கோஷம். உள்மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மனம். இந்த மனதில் தான் நாம் பதிய வைக்கிறது எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பதே இந்த மனம். சரிங்களா? எதெல்லாம் பதிய வைக்கிறோம்? இந்த முன்னாடி சொன்னேனே, எங்க அம்மா, அப்பாவுக்கு சர்க்கரை இருந்துச்சு, எனக்கும் சுகர் வரும்ன்றத பதிய வைக்கிறீங்களா? நிச்சயமா நிறைவேத்தி கொடுக்கும் உங்களுக்கு. எங்க வீட்ல எல்லாருக்கும் 4, 5 பேருக்கு கேன்சரால இருந்தது. ஹார்ட் அட்டாக்லாம் வந்திருக்கு. எனக்கும் இருக்குமோ? நான் அப்பப்போ ஃபுல் பாடி செக்கப் பண்ணிக்கிறேன். அப்படின்றதுல முழுமையா நம்பி உள்வாங்கிக்கிறீங்களா? கண்டிப்பா நிறைவேத்தும் உங்களுக்கும். நெகட்டிவ் தானே முழுமையா நம்ம உள்வாங்கி பதிய வச்சுக்கிறோம் இல்லையா? கண்டிப்பா நிறைவேத்தும். எதை பதிய வைக்கிறீங்களோ, எதை நினைக்கிறீர்களோ, அதுவாகவே ஆவீர்கள். இது நமது எல்லா கோட்பாடுலயும் இது உங்களுக்கு தெரிந்ததே. "நீ எதை நினைக்கிறாயோ, அதுவாகவே ஆவாய்" அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நல்லத நினைங்களேன். இல்லன்னு நினைங்களேன். அவர்களுடைய வாழ்க்கை முறை அவங்க சரியா வச்சுக்கல. அவங்களுக்கு அது வந்தது. நான் எனது வாழ்க்கை முறையும், உணவு முறைகளையும், மனதையும் ஆரோக்கியமா வைத்துக் கொண்டால் எனக்கு வராது. அப்படின்றத முழுமையா நம்புவோமே. ஏன்னா இங்க நல்லத விட பாசிட்டிவ விட நெகட்டிவ தான் அதிகமா நம்புவோம் நம்ம. அப்படி புரையோடி போன மனம் தான் நம்மள்ட்ட வச்சிருக்கு. இதை மாற்றிக்கொள்வது வெகு சுலபம். எப்படி? யோக பயிற்சி மூலியமாக, சுயமாக நீங்களே செய்து கொள்ளலாம். இப்படி இல்ல, இத புரிந்து கொள்ள முடியலை என்றால், உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய மருத்துவம் ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம் இதெல்லாம் குடுத்து அந்த பதிவுகள அழிச்சு, புதிய பதிவுகளை உங்களுக்குள் பதிய வைத்து, அத குணப்படுத்த முடியும். இந்த ஒரு விஞ்ஞானமய கோஷத்துல தான் இந்த மருத்துவங்கள் எல்லாம் வேலை செய்யும். அதாவது ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம், சித்தா, ஆயுர்வேதா, யுனானி
யோகா, நேச்சுரோபதி எல்லாமே விஞ்ஞானமய கோஷம். அதாவது பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆனது. நாம நம்மளையே அப்புறம் எப்படி பிரபஞ்சத்தையும் இறையும் நம்ம நம்ப போறோம் இல்லையா? அதனால் முதல் படியாக நாம் சரணடைவது நம்மிடமே. நாம அதிகமா கண்டு பயப்படுறது எதை? நம் இனத்தை தானே. சக மனிதர்களால் சக மனிதர்களால் வேற எந்த இனமாவது தன்னோட சக இனத்தை கண்டு பயப்படுதா? மனித இனம் மட்டும்தான் தன்னோட இனத்தையே கண்டு தான் பயப்படும். தன்னுடைய அதே இனத்தை அடக்குவதற்கு தான், ஒழுங்குபடுத்துவதுதான் மனிதர்களால் ஏற்படுத்தக்கூடிய கோர்ட்டு, போலீஸ் எல்லாமே இந்த மனித இனத்துக்கு மட்டுமே உண்டு. அடுத்தது அற்புதமான கோஷம் ஆனந்தமய கோஷம். இந்த வார்த்தையிலே அற்புதமா இருக்கும். ஆனந்தமய கோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5வது கோஷம். அதாவது இந்த ஆனந்தமய கோஷம் செயல்படணும். முழுமையா செயல்பட்டா நமக்கு வாழ்க்கையில எந்த விதமான உடல்நல சீர்கேடும் வராது, மனநல சீர்கேடும் வராது. நமது வாழ்க்கை, பொருளாதாரம், மகிழ்ச்சி, இன்பம் எல்லாமே நமக்கு அற்புதமாக வழங்கப்படும். அப்ப இந்த ஆனந்தமய கோஷத்தை எப்படி சார் சரி பண்ணிக்கிறது? அதுக்கு நீங்க ஒரு செயல் செய்யணும். என்ன செய்யணும்? 2 நாள் விரதம் இருந்து பால் குடம் சுமக்கணுமா? இல்ல விளக்கேத்தணுமா? அதெல்லாம் பண்ண வேணாம். இந்த ஆனந்தமய கோஷத்தை நாம் அற்புதமாக வைத்துக் கொண்டால் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் இதை அற்புதமாக வைத்துக் கொண்டால், முதலில் இந்த விஞ்ஞானமய கோஷம், அதற்கு முன் நாம் பார்த்த மனோமய கோஷம், பிராணமய கோஷம், அன்னமய கோஷம் அனைத்தையுமே நமது வாழ்க்கையவே அற்புதமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அந்த விஷயத்தை நாம் வாழ்க்கையில் செய்தால் ரொம்ப சுலபம் இதை செய்யறது. என்ன விஷயம் என்றால், மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி அதை பார்த்து நாம சந்தோஷப்படுறது. போங்க சார், ரொம்ப கஷ்டம் இதெல்லாம். நம்மளை நாமே சந்தோஷமா வச்சுக்கணும் இல்லையா? முதல்ல அதுக்கு முதல் படி நம்ம சந்தோஷமா இருக்கணும், அடுத்தவங்க மேன்மை பெறணும்னு நினைக்கிறதா. இப்படி நீங்க வாழ்க்கையில என்னைக்காவது நம்ம ஆறாக்கூறுகள்ல பயணிக்கும் போது அந்த இறை பணி அப்படின்ற ஒரு செயல் செய்யறோம் இல்லையா? நம்மளால் முடிந்த எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு உணவு சமைத்து கொண்டு போய் கொடுக்கும்போது நமக்குள் ஒரு மலர்ச்சி வருது. அது நம்மளுடைய இயல்புல இருந்து வருது இல்லையா? இந்த இயல்பு தான் நம் இயல்புக்குள் செய்யக்கூடிய ஒரு செயல். அது மற்றவர்களை சந்தோஷப்படுத்து, அதை பார்த்து நீ சந்தோஷப்படு. அதுதான் வாழ்க்கை. உனக்கு கீழ் இருப்பவர்களை நீ பார்த்துக்கொள், உனக்குள் இருப்பவன் உன்னை பார்த்துக் கொள்வான். படைத்தவர் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. படைத்தவர் கொடுக்க நினைக்காததை யாராலும் கொடுக்கவும் முடியாது. படைத்தவர் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. படைத்தவர் கொடுக்க நினைக்காததை யாராலும் கொடுக்கவும் முடியாது. வாழ்க்கை அக்செப்டன்ஸ். மாற்ற முடிந்ததை மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள். மாற்ற முடியாததை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்குள்ள எது துன்பம் இல்லையா? இப்படி இந்த அன்னமய கோஷத்தில் நமது இதில் பதிந்துள்ள பதிவுகள் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில நமக்கு முதலாக நடந்த விஷயங்களை நம்ம உடல்ல இருந்து உயிர் பிரியும் வரை நம்ம ஆனந்தமய கோஷத்துல போய் தான் அது ஸ்டோர் ஆயிடும். அது எது? முதல்ல உங்களை பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்களே,
முதலா மாப்பிள்ளை பார்க்க போயிருப்பீங்களே, முதலாக ஐ லவ் யூ சொல்லியிருப்பீங்களே இல்லையா? முதலாக அதுலதான் அது அந்த ஒரு வரிசையில வர்றது முதல் இரவு. அதுவும் முதல் சந்திப்பு. இப்படி அந்த முதல் நடந்த நிகழ்வுகள், முதலாக குடும்பத்தோட நான் ஒரு மலை பயணத்துல பயணிச்ச அந்த பயணம், இது போன்ற பதிவுகள் எல்லாம் ஆனந்தமய கோஷத்தில் இருந்து அதை ஒவ்வொரு தடவையும் நீங்க நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு மலர்ச்சி, ஒரு ஒரு புது சக்தி நமக்குள்ள கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம உடல்ல மனதுல 2 பை இருக்கும், 2 பேக். ஒரு பேக் வந்து ஓட்டையா இருக்கணும் கீழே, இன்னொரு பேக் வந்து ஃபுல்லான, அந்த பேக் வந்து நிறைஞ்சிருக்கும். அந்த ஓட்டையான பை வந்து எப்பவும் காலியாவே இருக்கும். அந்த ஓட்டையான பையில எதெல்லாம் போடணும், நம்ம வாழ்க்கையில நடந்தக்கூடிய கசப்பான விஷயங்கள், மறக்கக்கூடிய விஷயங்கள அதுல போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த பையில போட்டுக்கிட்டே இருந்தா அது கீழே ஓட்டையா இருக்குல்ல, அது வழியா போயிடும். நம்ம திரும்பி எடுக்கணும்னு நினைச்சா கூட அதுல ஒண்ணும் இருக்காது, காலியா இருக்கும். அப்படி மனசுல கற்பனை பண்ணிக்கோங்க. அதுல போட்டுருங்க தூக்கி. அது திரும்பவும் நம்ம நினைவுக்குள்ள வரவே கூடாது. இன்னொரு பேக்ல இந்த முதல் நடந்த விஷயங்கள்லாம் அதுல போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அதை அப்பப்போ எடுத்து பிரிச்சு பார்க்கலாம். நம்ம சோர்வா இருக்கும்போது, சஞ்சலப்படும் போதெல்லாம் இந்த நிகழ்வுகளை எடுத்து பார்க்கும்போது அற்புதமான விஷயங்கள் நமக்குள்ள வரும். இது எல்லாமே ஆனந்தமய கோஷத்துல தான் பதிவாகும். நமது வாழ்க்கையில இப்ப இருக்கக்கூடிய மனித வாழ்க்கையில 70% கஷ்டங்களும் துக்கங்களும் தான் இருக்கு. 30% தான் ஆனந்தம் இருக்கு. அந்த 70% கஷ்டத்தை நம்ம எதுக்கு அனுபவிக்கிறோம், அடை ஈடுபடுறோம்னா 30% ஆனந்தத்தை அனுபவிக்க தான் 70% கஷ்டத்தை பட்டுக்கிட்டே இருக்கும். இப்படி போறதில்ல வாழ்க்கை. இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பண்றதை விட இஷ்டப்பட்டு பண்ணோம்னா 100% வாழ்க்கையுமே அற்புதமா இருக்கும். இதை புரிந்து நாம இந்த கோணத்தில் பயணித்தால் நம்ம வாழ்க்கையில எப்பவுமே ஆனந்தமும் மகிழ்ச்சியும் வெற்றியும் தான் இருந்துட்டே இருக்கும். வெற்றின்ற வார்த்தைன்னு சொல்றதை விட இன்பம் மகிழ்ச்சின்றதை சொல்லலாம். வெற்றினா எதிர்ப்பதை இன்னொன்னு இருக்கு, தோல்வின்னு வரும் அடுத்தது. அதனால அந்த வார்த்தை வேண்டாம். இப்படி இதை புரிந்து கொள்ளாமல் அந்த ஆனந்தமய கோஷத்துல பயணிக்காதவங்க தான் ஒரு குடிகாரனா, ஒரு சைக்கோவா, ஒரு தற்கொலை எண்ணங்கள் கொண்ட மனிதர்களாக இருப்பாங்க. இதை புரிந்து நம்ம ஆனந்தமயம் அப்படின்ற ஒரு விஷயத்திலே நம்ம வாழ்க்கையில் திளைத்தால், இந்த மனதை நாம் அறிந்து கொண்டால், நம் உடலையும் மனதையும் தாண்டி அறிந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ ஒரு மனிதன் உங்களை தவிர இந்த பூமியில் யாரும் இல்லை. நம் உடலில் ஏற்படுகின்ற நலக்குறைபாடுகளை நம்மை தவிர வேறு யாராலும் குணப்படுத்தவே முடியாது. நீங்க மருத்துவர்களை மாற்றலாம், மருத்துவ முறைகளை மாற்றலாம், கை தேர்ந்த மருத்துவர்களை, ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் நீங்க போய் பார்க்கலாம். எப்படி நீங்க போய் பார்த்தாலும் குணப்படுத்திக் கொள்வது நீங்களே அன்றி வேறு ஒருவரும் இல்லை. இப்போ ஒரு 3 ட்ராக் வச்சுப்போம். அதாவது முதல் நபர் வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இருக்காங்கன்னு வச்சுக்கணும். அடுத்தது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மருத்துவம், மருந்துகள், மருத்துவ முறை. 3ஆவதாக உள்ளது நமது உடலில் உள்ள எதிர்ப்பாற்றல், இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, எதிர்ப்பாற்றல். அது நாம் இந்த 3 ட்ராக் இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நபருக்கு கொடுக்கப்படக்கூடியது எது? நாம் முழுமையாக இந்த நோய் எதிர்ப்பாற்றலை, நம் உடலுக்குள் இருக்கிற அற்புத புதையலை, பொக்கிஷத்தை நாம் நம்பினால், நம்ம தான் நம்ப மாட்டோம். அடுத்து நடுவுல இருக்க அந்த ட்ராக்குள்ள வந்துருவோம். மருத்துவம், மருந்து அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம பயணிக்க ஆரம்பிப்போம். உடல்ல ஒரு சமசீர்நிலை கேடு வந்தவுடன் உங்களுக்கு கொடுக்கப்படுவது எது? மருந்துகள். அந்த மருந்துகள் கொடுக்கப்படும் போது உங்களுக்கு நலம் அடைகிறீர்களா என்றால் இல்லையே. நீங்கள் இந்த உலகம் முழுவதும் தேடினால், இந்த நோய் என்ற ஒரு தலைப்பு வைத்ததால் இந்த ஒரு நோயை உதாரணத்துக்கு எடுத்துக்கோ. நோய் இல்லை இது,
மற்றவங்களுக்கு புரியணும்னா அதை சொல்லி தொலை வேண்டியதா இருக்கு. அதாவது நோய், சர்க்கரை நோய் அப்படின்னு ஒன்று சொல்றோம் இல்லையா, அது நோயே அல்ல. ஒரு சிறு செரிமான கோளாறு, அவ்வளவுதானே தவிர அது ஒரு நோய் அல்ல. எனக்கு சர்க்கரை வந்துருச்சுன்னா தொற்று நோயா அது வந்துருச்சு அப்படிங்கிறது? அது உங்கள் உடலில் அந்த நலக்குறைபாடு ஏற்பட்டவுடன் அதை முழுமையாக நீங்க நம்பி உள்வாங்கிக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் நோய். மனநோய். சர்க்கரை என்பது மனதால் வரப்படக்கூடிய நோயே அன்றி உடலால் வருவது அல்லவே அல்ல. உடலில் ஏற்படுவது அல்ல. அத ஒரு உதாரணமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த சர்க்கரை என்ற ஒரு உடல்நல குறைபாடிற்கு நீங்க உலகம் முழுவதும் நீங்க தேடினாலும் டயபெட்டிக் கேர் சென்டர், டயபெட்டிக் ரிசர்ச் சென்டர், டயபெட்டிக் சென்டர் அப்படின்ற பேர் பலகைகளையே நீங்க எங்க போனாலும் பார்க்கலாம். ஏன் டயபெட்டிக் கியூர் சென்டர்னு போடவே மாட்டேங்கிறாங்க? கியூர் சென்டர் போட்ட இடத்துல தானே நீங்க போய் பார்க்கணும். சர்க்கரை நோயை குணப்படுத்தும் மருத்துவமனை அப்படின்னு யாராவது போர்டு போட சொல்லுங்களேன். உலகத்துல எங்கேயாவது அந்த மாதிரி ஒரு போர்டை கண்டுபிடிச்சு எடுத்துருங்களேன் பார்ப்போம். டயபெட்டிக் கேர் சென்டர், டயபெட்டிக் ரிசர்ச் சென்டர், டயபெட்டிக் சென்டர், இவ்வளவுதான் இருக்கும். கியூர் சென்டர்னு ஒரு இடத்துலயும் நீங்க பார்க்க முடியாது. அப்படி யாராவது ஒரு போர்டு வச்சு ஒரு மருத்துவமனையை திறக்க சொல்லுங்க. நீங்க பதில் சொல்லலாம், அதான் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. குணப்படுத்த முடியாததுக்கு பேர் மருத்துவமே அல்ல. உடலில் ஒரு சமச்சீர் நிலை கேடு வந்தால் அதை சீர் செய்வது தானே மருத்துவம். அதை சீர் செய்வதற்கு கொடுக்கப்படுவது தானே மருந்து. 15 வருஷம், 10 வருஷம், 18 வருஷம்லாம் எடுத்துக்கிட்டே இருந்தும் குணமாகலை என்றால் அது மருந்து அல்ல. அது மருந்தா? உங்களுக்கு ஏற்பட்டிருப்பது நோயும் அல்ல, நீங்கள் எடுத்துக்கொண்டிருப்பது மருந்தும் அல்ல. எத்தனை ஆயிரங்கள், எவ்வளவு செலவழிக்கிறீங்க? செலவழித்து உங்கள் குணமடைகிறீர்களா? இது எப்படி குணமடையும்? குணப்படுத்தவே முடியாது, கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். அவங்க எதை வச்சு உறுதியா சொல்றாங்க? உங்கள் மனதை வைத்துதான். நீங்கள் முழுமையாக உள்வாங்கி பதிவு செய்து கொண்டது. எனக்கு சுகர் இருக்கு, சுகர் போற இடத்துல எல்லாம் அதானே பேசுறீங்க. ஒரு அந்த காலத்துல சொல்லுவாங்களாம், அதாவது உனக்கு எனக்கு சர்க்கரை நோய்ப்பா அப்படின்னு. ஐயோ, அது பணக்கார வியாதிப்பா, அது வீட்டை விட்டுலாம் வெளியில போகாத, வீட்டிலேயே இரு அப்படின்னு முன்னாடி ஒரு கல்யாண வீட்டில் பேசிப்பாங்க. நான் சொல்றது 80ஸ்க்கு முன்னாடி, 80களுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் எப்படி சந்திக்கும் போது பேசிக்கிட்டாங்க, எனக்கு சுகர், எனக்கு தான் சுகர், அப்படி பேசிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படி பேசிக்கிட்டாங்க. இப்போ எப்படி பேசிக்கிறாங்க? இப்போ நிகழ்ச்சிகள்லையும் இதையும் பங்கேற்கும் போது எப்படி பேசிக்கிறாங்க? எப்படி பார்க்க, உனக்கு சுகர்லாம் இல்லையே, இல்லையே எனக்கு, அப்படிலாம் இல்லாம இருக்காது, கண்டிப்பா இருக்கும், போய் செக் பண்ணு, நல்ல இதுல போய் செக் பண்ணு, கண்டிப்பா இருக்கும், இப்படின்ற உரையாடல்கள் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இல்லையா? எவ்வளவு ஒரு கீழான ஒரு நிலை. இப்படி அந்த உடலில் ஏற்பட்ட அந்த ஒரு சர்க்கரை என்ற ஒரு விஷயத்த நோயின்னு நீங்க நம்பி அதை முழுமையாக நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளும் போது உங்கள்ட்ட இருக்கிறத எப்படி குணப்படுத்த முடியும்? கடவுளே வந்தாலும் குணப்படுத்த முடியாதானே? அப்ப குணப்படுத்திக் கொள்ள என்ன வழி? நீங்க தான் நம்பணும். ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு விவசாயியோ, ஒரு சாதாரண நபர்களோ, அவங்க எந்த விதமான பரிசோதனையோ, உடல் பரிசோதனையோ, இந்த மாதிரியான புறத்தில் பயமுறுத்தக்கூடிய விளம்பரங்களையோ, அறிவு சார்ந்த அறிவு செருக்குலையோ, அறிவுலையோ தன்னுடைய உடலை சோதனை செய்து கொள்ளவோ, தெரிந்து கொள்ளவோ செய்யவே மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, போவாங்க, வருவாங்க. உடம்பு ஒரு மாதிரியா இருக்கா, ஏதோ ஒரு கஷாயத்தை வச்சு குடிச்சிட்டு கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சு வேலையை பார்த்துருவாங்க. இது உடல் சுதந்திரம். இது பேர் தான். இந்த உடல் சுதந்திரத்தில் நீங்கள் பயணித்தால் உங்கள் உடலுக்கு எதுவுமே ஏற்படாது, இல்லை அப்படிங்கிறதுதான்.
அறிவே இல்லாத அந்த ஒரு கிராமத்து நபரை நீங்க பிடிச்சி உட்கார வச்சு அடிக்கடி உங்களுக்கு களைப்பா இருக்கு, உங்களுக்கு சர்க்கரை வந்திருக்கும், உங்களுக்கு சர்க்கரைன்னா இந்த மாதிரிலாம் பண்ணும், காலில் புண்ணு வந்தா காலே அறுத்துருவாங்க, கட் பண்ணிடணும், அதுக்கப்புறம் கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும், கண் பார்வை போயிடும், இதெல்லாம் அவங்களுக்குள்ள புகுத்தி நீங்க அவரை உட்கார்ந்தீங்கன்னா அவருக்கு சர்க்கரை வரும். சர்க்கரைன்றதை முழுமையா நம்பி அவரும் பயப்பட ஆரம்பிச்சு உள்வாங்கி அவங்களும் நம்ம அறிவாளிகள் போல அவங்களும் பயணிச்சிருவாங்க. முட்டாளா இருந்தால், இதெல்லாம் தெரியாமல் இருந்தால் நமக்கு இதெல்லாம் வருமா? எல்லாம் தெரிஞ்சுக்கணும் தேடி 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 தெரிஞ்சுக்கிறோமே, நிம்மதி இருக்குதா? கருவிகளை வச்சுக்கிறோமே, வீட்டுல எல்லா கருவிகளும் வைக்க ஆரம்பிச்சிட்டோமா? பிபி மிஷின், டயபெட்டிக் செக் பண்ற மிஷின், இன்னும் ஆக்சிமீட்டர் வந்துடும். அரசாங்கத்தால் இலவசமாக எல்லாருக்கும் வழங்கப்படும். ரொம்ப சந்தோஷமா வாழ போறோம் இனிமேதான். பாருங்க, ரேஷன் கடையில உங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. விரல்ல மாட்டி ஆக்சிஜன் லெவல் எவ்வளவு இருக்கு அப்படின்றத பார்த்து 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 பெருமூச்சு விட்டுட்டு இருப்போம். கருவிகளை கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆனந்தம் தான். ஆனந்தத்தை தொலைப்போம். இப்படி அந்த சர்க்கரை என்ற ஒரு விஷயத்தை உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்ட ஒரு உடல் சிறு நிலை குறைபாடு, நலக்குறைபாடு, இதற்கு எவ்வளவு மருத்துவங்கள் பார்த்து கடைசியில் மருந்துகளால், மாத்திரைகளால் யாராவது குணம் ஆயிருக்காங்களா இதுவரை? ஒருத்தரை கொண்டாந்து என் முன்னாடி நிப்பாட்டிருங்களேன். ஒரே ஒருத்தர். சர்க்கரைக்கோ, பிபிக்கோ, தைராய்டுக்கோ, இந்த 3ல அப்புறம் கூட ஒரு கொலஸ்ட்ரால், இந்த 4 பேக்கேஜ்ல தான் எல்லாரும் இருப்பாங்க. இங்க மருத்துவத்துக்கு ஆறால வரவங்க எல்லாத்தையும் போன்ல கேட்கறவங்களும் அதான் சர்க்கரை எவ்வளவு, அது ஒரு 12 வருஷமா இருக்கு. அடுத்தது பிபி, அது ஒரு 8 வருஷமா இருக்கு. அப்புறம் தைராய்டு, அது 7, 8 வருஷமா இருக்கு. அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால், இந்த 4 பேக்கேஜ்ல தான் அவங்க எல்லாருமே இருக்காங்க. இப்படி இந்த மருந்துகளை வருடக்கணக்காக எடுக்கும்போது உங்கள் உடல் சிதையுமா, குணமாகுமா? சீர்கெடுமா, சீராகுமா? இப்படி நாமே நம்ம உடலை சிதைக்கிறது எந்த உயிரினமாவது பண்ணுமா? எந்த உயிரினமாவது தன் உடலை தானே சிதைக்குமா? இப்படி சிதைத்து கடைசியில் அந்த சர்க்கரைன்றது ஒரு அப்ராணி, அது பாவம். உண்மையிலே சொல்ல போனா அது மேலதான் அத்தனை படியும் போடுறாங்க. கண் பார்வை சரியில்லையா, உங்களுக்கு சுகர். காது சரியா கேட்கலன்னா சுகர். பக்கத்து வீட்டு பையன் சரியா படிக்கலனா கூட சொல்லிடுவாங்க, உங்களுக்கு சுகர், அதனாலதான் அந்த பையன் சரியா படிக்கலன்னு. இப்படி எல்லாத்துக்கும் காரணங்கள் சொல்லப்பட்டு உங்கள் மனதை சீர்குலைத்து விதைத்து அறுவடை செய்து கொண்டே இருக்கிறது அந்த அலோபதி மருத்துவம். இப்படி ஒவ்வொரு நேரமும் அந்த மருத்துவத்தை பத்தியே குறை சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். அதை குறை சொல்ல வேண்டியது அவங்களுக்கும் வேற வழி இல்லை. இப்படி வந்து வந்து குவிஞ்சு தன்னை புரிஞ்சுக்காமயே வராங்களே, ஏதோ ஒண்ணு கொடுத்து தொலைவன் போய் தொலைட்டு வந்து அவங்களும் கொடுக்குறாங்க போல இருக்கு. நம்மை நாம் உணர்ந்து கொண்டால் இது எதுவுமே நமக்கு இல்லை, இல்லையா? சரி, இந்த பஞ்ச கோஷங்களை பார்த்தோம்லே, இதே போல இந்த சர்க்கரை முதற்கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த நம்ம உடலில் உள்ள வாயுக்களை கொண்டும் இதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். நம்ம உடலில் வந்து மொத்தம் 10 விதமான வாயுக்கள் இருக்கு. அதாவது தசவாயுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தசவாயுக்கள்ன்றது 10 விதமான வாயுக்கள். இந்த 10 விதமான வாயுக்கள் நம்ம உடலில் இருந்து எப்ப வெளியேறும் அப்படின்றால், நம்ம மனித உடல் 9 துவாரங்களை கொண்டது, இல்லையா? மொத்தம் 9 துவாரங்கள் இருக்கு நம்ம உடம்புல. 2 கண்ணு, 2 மூக்கு, 4, 2 காது, 6, வாய் 1, 5, அடுத்தது ஆனஸ், அதாவது 2, 4, 5, 6, ஆனஸ் 1, 7, முன்னாடி சிறுநீர் பாதை சொல்றோம் இல்லையா, அது 1, 8, அதாவது 2, 4, 6, 7, அதாவது 2 கண்கள் 2, காதுகள் 2, 4, மூக்கள் 2, 6, வாய் 1, 7, ஆசன வாய் 1, 8, முன்னாடி சிறுநீர் துவாரம் 9. 9 வாசல்கள்
துவாரங்கள் வழியாக இந்த 9 வாயுக்கள் நம்ம உடல் இறந்தவுடன் இந்த 9 வாசல்கள் வழியாக வெளியேறும். 10ஆவதா ஒரு வாயு இருக்கு. அது எப்ப சார் வெளியேறும்? அது உடல் இறந்த பின் 3, 4 நாட்களுக்கு அப்புறம் தான் வெளியேறும். அந்த வாயு பேரு தனஞ்சயன் அப்படின்னு சொல்லுவாங்க. தனஞ்சயன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாயு தான் நம்ம உடலை வீங்க செய்து சிரசில் இருக்கும். அது உச்சந்தலையில இருக்கும். அது 3 நாட்கள் கழித்து வெளியேறும். உடலை வீங்க செய்து, வெடிக்க செய்து, அழுக செய்து அப்புறம் தான் அப்படியே வெளியேறும். அந்த தச வாயுக்கள முக்கியமாக இந்த 5 வாயுக்கள பற்றி நம்ம கொஞ்சம் புரிஞ்சு தெரிஞ்சு வச்சுப்போம். ஏன்னா இன்னைக்கு நம்ம இத்தனை நோய்கள் நம்ம சொல்றோம் இல்லையா? சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அதற்கு அடிப்படையான இந்த பஞ்ச வாயுக்கள் அப்படின்றத புரிஞ்சுக்குவோம். இந்த வகுப்பு எல்லாமே நான் என்னுடைய யோக பயிற்சி மாணவர்களுக்காக எடுக்கக்கூடிய வகுப்பு. இது பொதுவாக எல்லோருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இன்று இந்த ஒரு உரையாடல் அப்படிங்கிறது. இது பதிவு செய்யப்படுது. இது நம்ம YouTubeலயும் பதிவேற்றம் செய்யப்படும். இந்த பஞ்ச வாயுக்கள பற்றி இப்போ பார்க்கலாம். முதல் வாயு அபானன் அப்படின்ற வாயு. இந்த அபான வாயு நம்ம உடல்ல எங்க இருக்கும் அப்படின்னா, கால் கட்டை விரலில் இருந்து தொப்புள் வரை உள்ள பகுதியில இருக்கும். இந்த உடலை 5ஆ பிரிச்சுக்குவோம். இந்த முதல்ல அபானன் என்ற வாயு கால் கட்டை விரல் முதல் தொப்புள் வரை இருக்கும். அபானன்னா அந்த கேஸ்ட்ரிக் சொல்றோம் இல்லையா? நம்மளுடைய கழிவு நீக்க உறுப்பும் தொப்புளுக்கு கீழ வயிற்றுப்பகுதி சொல்றோம். அடி வயிற்று பகுதி, இன்டெஸ்டைன் அதெல்லாம் இருக்கு இல்லையா? அங்க இருந்தா வாதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த இதுதான் அபானன் அப்படிங்கிறது. கால் கட்டை விரலிலிருந்து தொப்புள் வரை முதல் வாயு. 2வது சமானன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாயு தொப்புளில் இருந்து டயப்ரம் சொல்றாங்க இல்லையா? உதரவிதானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. டயப்ரம்ன்றது நம்ம நெஞ்சு குழி ஒண்ணு இருக்கே. அந்த நெஞ்சு குழிக்கு கொஞ்சம் கீழே அந்த ஒரு மார்பகத்தையும் வயிற்று பகுதியும் பிரிக்கக்கூடிய ஒரு பகுதி. உதரவிதானன் டயப்ராம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அங்க அதுவரை உள்ளது சமானன். தொப்புளிலிருந்து டயப்ரம் வரைக்கும் இருக்கக்கூடியது சமானன். அடுத்தது 3ஆவதாக பிராணன். இந்த பிராணன்ற வாயு உதரவிதானத்திலிருந்து இருதயம் வரை இருக்கும். பிராணன் போயிடுச்சு அப்படின்னு உயிர் போயிடுச்சுன்னா எங்க கை வச்சு பாக்குறோம்? நெஞ்சில தானே காதை வச்சு கேட்கிறோம், கை வச்சு பாக்குறாங்க இல்லையா? பிராணன் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த பிராணன் அப்படிங்கிறது அங்கதான் இருக்கும். அடுத்தபடியாக வியானன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாயு இது இருதயத்திலிருந்து கழுத்து வரை இருக்கக்கூடிய ஒரு வாயு வியானன். இந்த வியானன் சரியா இல்லைன்னா தான் நமக்கு தைராய்டு இந்த விஷயங்கள் எல்லாமே வரக்கூடியது. வியானன்றது இருதயத்திலிருந்து கழுத்து வரை. அடுத்தது 5ஆவதாக உள்ளது உதானன். அந்த உதானன் என்ற வாயு கழுத்திலிருந்து தலை வரை இருக்கும். தலைப்பகுதி வரை இருக்கக்கூடிய ஒரு வாயு உதானன். இந்த 5 விதமான வாயுக்களில் முக்கியமான ஒரு வாயு, முக்கியமான வாயுன்னு சொல்றத விட இது ரொம்ப மோசமான வாயுன்னு சொல்லலாம். இது அளவோட இருந்தே ஆகணும். அது இருந்தாதான் மலமே வெளியேறும். ஆனால் அதை நீங்க அதிகப்படுத்தினீங்கன்னா எப்படி அது அதிகமாகும்? நம் குடலில் 3 மணி நேரத்திற்கு மேல், அதாவது காலையில சாப்பிட்டதும் மதியானம் சாப்பிட்டதும் நைட்டு போயிடணும், மலம் கழிச்சிடணும். நைட்டு சாப்பிட்றது காலையில மலம் கழிச்சிடணும். அதான் பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? நாள் 2 வாரம் 2 மாதம் 2 வருடம் 2ன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த நாள் 2 அப்படிங்கிறது ஒரு நாள் 2 வேளை மலம் கழிக்கணும். ஆரோக்கியமான உடல் அது செய்யும். அப்படிதான் நடக்கும். அந்த அபானன்றது மலம் அதிகமாக தேங்கினால் இருந்தால் அதிலிருந்து அபானன் அதிகமாகணும். அதிகமாயிடுச்சுன்னா அது மேல் நோக்கி நகரக்கூடிய வாயு. அது அபானன் அப்படிங்கிறது. அந்த அபானன் மேல் நோக்கி நகர்ந்து சமானனோடு கலந்து விட்டால், அதாவது சமானன் எங்க இருக்குன்னு சொன்னேன்? தொப்புள்ள இருந்து உதரவிதானம் வரைக்கும். அபானன்
கால் கட்டவரில இருந்து தொப்புள் வரைக்கும். அந்த தொப்புளுக்கு மேல அது ஏறக்கூடாது. அது காலையில நம்ம நம்ம உடல்ல இருந்து வெளியேறும் பார்த்தீங்களா? அந்த அபானன் அளவுக்கு அதிகமாயி, நம்ம பொது இடத்துல போய் வெளியேறுச்சுன்னா, அந்த வாயு மத்தவங்களுக்கு பிரச்சனை. மத்தவங்க பிரச்சனைனா புரியுதா? ஸ்மெல்லு. அது சரியா இருந்து, சத்தம் இல்லாம வெளிய போச்சுன்னா, நமக்கு பிரச்சனை இல்ல. சரியா? கேஸ் வெளியில போகும். ஆனா, அது நாற்றம் வரக்கூடாது. வெளியில கண்டிப்பா போகும். ஆனா, அதிலிருந்து துர்நாற்றம் வரக்கூடாது. அப்படி அதிகாலையிலேயே அதுக்கு தான் நம்ம யோகா பயிற்சிகள்ல பவன முக்தாசனம் அப்படின்ற ஒரு பயிற்சி பண்ணுவோம். அது காலையில நீங்க பெட்ல இருந்தபடியே அந்த 2 காலையும் மடிச்சு படுத்தபடியே உங்க வயித்துல வச்சு 2 கையால அழுத்தி கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா, அவ்வளோ வாயுக்கள் வெளியில போகும். அது சுத்தமா ஸ்மெல் இருக்காது. பயிற்சியாக தினமும் நீங்கள் இதை செய்தால் இது பயிற்சி அல்ல. இது வாழ்க்கை முறை. அப்ப இந்த அபானன்ற வாயு சரியாக நாம் குடல் பகுதியை சுத்தமாக வைத்திருந்தால், இந்த அபான வாயு அங்கேயே இருக்கும். மேல் நோக்கி நகராது. இது மேல் நோக்கி நகர்ந்து சமானனில் கலந்தால், தொப்புளிலிருந்து மேல கலந்துருச்சுன்னு வைங்க, அந்த வயிற்று சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் நமக்கு வரும். சமானனோடு கலந்தால் என்ன வரும்? அங்கிருந்து வயிற்று பிரச்சனைகள் அத்தனையும் வரும். செரிமானமின்மை அது. அப்புறம் எல்லாத்துக்குமே காரணம் அதான். சமானனோட கலந்துச்சுன்னா. அது இன்னும் கொஞ்சம் மேல ஏறி பிராணனோடு கலந்தால், பிராணன் எங்க இருக்குன்னு சொன்னேன். உதர விதானம் முதல் இருதயம் வரை, ஹார்ட் வரைக்கும். டயப்ரம்ல இருந்து ஹார்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய அங்கு அந்த அபானன் கலந்தால், ஹார்ட் அட்டாக்கு, பிபி இதெல்லாம் வருது இல்லையா? அந்த அபானன் மேல ஏறினாதான். இந்த சமானன் கூட, அதாவது 2வது வாயோட அபானன் கலந்தால், அதுதான் டயபெட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய். செரிமான கோளாறு. அந்த அபானன் நீங்க உடலில் தேக்கம் இல்லாமல் வைத்துக் கொண்டால், தேக்கம் இருந்தால் அந்த அபான வாயு அதிகமாகி சமணனோடு கலக்கும்போது செரிமான தொந்தரவுகள் வந்து அதற்கு கருவிகளால் கண்டுபிடிக்கப்பட்டு அதற்கு பேரு வைக்கப்பட்டதுதான் சர்க்கரை நோய். டயபெட்டிக் பெருமையா சொல்லிக்கிறீங்க இல்லையா? ஐ எம் ஏ டயபெட்டிக் பேஷண்ட். நீங்க வாங்கின பட்டம் மாதிரி பெருமையா சொல்லுவீங்களே, அது அது பிராணனோடு கலந்தால் இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும். அது இன்னும் மேலேறி வியானனோடு கலந்தால், அதாவது ஹார்ட்ல இருந்து கழுத்து வரைக்கும் சொன்னேன் இல்லையா? அங்கு சேர்ந்தால் இது லங்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது ஆஸ்மா, வீசிங் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? அது தைராய்டு இதெல்லாம் வர்றது அந்த அபானன் மேலே ஏறி வருவதால். வியானனோடு கலக்கும்போது இந்த இது சார்ந்த நலக்குறைபாடுகள் நம்ம உடல்ல ஏற்படும். இதுக்கு தான் பேர் வச்சிருக்காங்க. ஆஸ்மா, வீசிங் இதெல்லாம். சுவாச கோளாறு அவ்வளவுதான். அது இன்னும் மேலேறி உதானனோடு கலந்தால், கழுத்திலிருந்து தலை வரை சொன்னேன் இல்லையா? அதுல கலந்தால் சொல்றாங்க இல்லையா? பேரலைஸ், பக்கவாதம், ஒரு பக்கம் வரல, ரைட் சைடு கை கால் விழுந்துருச்சு, லெஃப்ட் சைடு விழுந்துச்சு, வாய் கோணிருச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? பேரலைஸ் வரக்கூடியது. அப்போ இதுக்கு அடிப்படை எல்லாத்துக்குமே காரணம் எது? அபானன். அப்படி அந்த வாயு குறை சொல்லக்கூடாது. அது இல்லைன்னா இங்க வெளியில மோஷனே கழிவே வெளியில போகாது. நீங்க லாக்டவுன்ல எதை வேணா நிறுத்தலாம், கொரோனா வந்து. ஆனா கார்ப்பரேஷன் தூய்மை செய்யற பணியாளர்கள் மட்டும் நிறுத்தினாங்கன்னா இந்த போச்சு. அதே வேலைதான் இங்கேயும். அப்ப மட்டும் பாராட்டி அவங்களை செய்ய வச்சாங்க பாத்தீங்களா? முதல் நிலை ஊழியர்கள் அவர்களுக்கு பாராட்டு பூக்கூத்து எல்லாம் கொடுத்தாங்களே. ஏன்? அப்பதான் அவங்கள ஊக்கப்படுத்தினாதான் அந்த வேலை நடக்கும். அவங்களுக்கு வராதாமா கொரோனா? அவங்க மட்டும் செய்யலைன்னு வைங்க, ஊராவா இருக்கும். அந்த வேலைதான் அபானன் செய்யும் நம்ம உடலில். அதாவது உடலும் குடலும் தூய்மையாக இருந்தால், உடல் சுத்தம் அல்ல, குடல் சுத்தமே முழுமையான சுத்தம். உடலும் குடலும் சுத்தமாக இருந்தால் மனது சுத்தத்தையே நாடும். உடலும் குடலும் அசுத்தமாக இருந்தால் மனது அசுத்தத்தையே நாடும்.
நீங்கள் மலர்ந்து ஒரு நறுமணம் மிக்க மலர்களாக நீங்கள் மனம் வீசினால் உங்களை சுற்றி வண்ணத்து பூச்சிகளும் தேனீக்களுமே உங்களை சுற்றி வரும். நீங்கள் அருவருக்கத்தக்க ஒரு இறைச்சி துண்டாக நீங்க மாறினால் உங்களை சுற்றி ஈக்களும் புழுக்களுமே உங்களை சுற்றி வரும். நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் உங்களை சுத்தி இருக்கிற விஷயங்களும் இருக்கும். நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், ஒருவர் ஒரு இடத்திற்கு போனால் அந்த இடமே சொர்க்கமாக மாறும். ஒருவர் ஒரு இடத்தை விட்டு போனால் அந்த இடமே சொர்க்கமாக மாறும். நாம் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கணும்ன்றத நாமே புரிந்து பயணிக்கலாம். இப்படி இந்த நோய் என்ற ஒரு தலைப்பில் நீங்கள் பயணிக்கும் போது நம் உடலில் ஏற்படக்கூடியது 2 நோய்கள். சார் இப்பதான் நோயே இல்லைன்னு சொன்னீங்க, 2 நோய் சொல்றீங்க. நீங்க சொல்லுங்களேன் பாப்பா, இந்த உலகத்திலேயே குணப்படுத்த முடியாத 2 நோய்களை மட்டும் சொல்லுங்க. வச்சுக்கலாமா? ஒண்ணு கேன்சர், இன்னொன்னு எய்ட்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? குணப்படுத்த முடியாத என்று ஒன்று இல்லவே இல்லை. இடையில் வந்தது இடையிலேயே போகும். நம் உடலில் உள்ளது 2 நோய்கள். ஒன்று மலச்சிக்கல், இன்னொன்று சரியாமை. இதை கெடுக்கிறது யாருன்னா நம்ம தான். இந்த மலச்சிக்கல் எதனால வருது அப்படின்னா, அதிகாலை கண் விழித்து நம் வாழ்க்கை முறையில் பயணித்தால் மலச்சிக்கலே வராது. ஏன்னா ஒவ்வொரு உடல் ஆர்கான்களுக்கும் ஒவ்வொரு நேரத்துல செயல்படும். அந்த நேரத்தில் அதற்குண்டான வேலையை நம்ம கொடுக்கலன்னா அது கெட்டுதான் போகும். பயன்படுத்து, இல்லை என்றால் இழந்து விடுவாய் அப்படின்னு சொல்றது. அந்த நேரத்துல எந்திரிக்காம 10 மணி 11 மணிக்கு எழுந்துச்சு, அப்புறம் அதுக்கு ஒரு பேர் அழகா ஆங்கிலத்தை சொல்ல கான்ஸ்டிபேஷன். பெருமையா அதெல்லாம் இதுதான் அறிவு செருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கெல்லாம் பெயர் வைக்கப்பட்டு அதை ஒரு நாகரிகமாக அதை சொல்லிக்கிறோம். மலச்சிக்கல் அப்படிங்கிறது. அது மாதிரி டைஜஸ்டிவ் அப்படின்னு சொல்றோம். இன்டைஜஸ்டிவ் செரிமான கோளாறு. இந்த செரிமான கோளாறு வர்றது எதனால? அதுவும் நம்மளால தான் வரும். பசி இல்லாமல் உணவு அருந்துவது, பொருந்தாத உணவுகளை எடுத்துக்கொள்வது. பொருந்தாத உணவுகள் எதுன்னே நமக்கு தெரியாது இல்லையா? பொருந்தும் உணவு எது, பொருந்தா உணவு எது அப்படின்றதே நமக்கு தெரியாது. மற்ற உயிர்கள்லாம் தனக்கு பொருத்தமான உணவையே எடுத்துக்கொள்ளும். பொருந்தாத உணவை வாய் வைக்கவே வைக்காது. மற்ற எந்த உயிரினமாவது தன் தாய் மடியை விட்டு வளர்ந்த பின் இன்னொரு மடி தேடி செல்வதே இல்லை. ஆனால் மனித பிறவி மட்டுமே தாய்மடி இருந்து மேன்மை பெற்ற பின் இன்னொரு மிருகத்தின் பாலையே எடுத்துக்கொண்டு கடைசியில் இறப்பிலும் அதுவே உங்களுக்கு ஊற்றப்படுகிறது. வேற எந்த உயிரினமாவது தன் தாய் மடியை விட்டு வந்த பிறகு இன்னொரு மடி தேடி போவதில்லை. இந்த மனித பிறவி மட்டும் ஏன் இப்படி? அறிவாளிகள் நம்ம. அதனால இப்படி பொருந்தாத உணவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது பொருந்தும் உணவுகள் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு பசுமாடு வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. வீட்டுல பசுமாடு வச்சிருக்கீங்க. ஒரு 20 நாள் அதை ஒரு இடத்துல கட்டி போட்டு அதுக்கு எந்த உணவுமே கொடுக்காம கட்டி போட்டு வைங்க. 20 நாள் ஆயிடுச்சு. ரொம்ப பசியில இருக்கு. எலும்பும் தோலுமா உயிர் போற நிலைமையில இருக்கு. ஒரு தட்டு நிறைய மட்டன் பிரியாணியும் சிக்கனு இதெல்லாம் கொண்டு போய் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் கொண்டு போய் வச்சிட்டீங்கன்னா உயிர் போக போதே, நம்ம இறந்துருவோமேன்னு சொல்லி சாப்பிடுமா? சாப்பிட்டுருமா? அது செத்தே போகும், தொடவே தொடாது. பொருந்தாத உணவை உயிர் போற நிலைமையிலையும் எடுத்துக்கொள்ளாது மற்ற உயிரினங்கள். அதே போல ஒரு புலியை வளர்க்குறதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு காட்டிலிருந்து ஒரு புலிய எடுத்துட்டு வந்து ஒரு இரும்பு கூண்டுல வச்சு இதே போல ஒரு 20 நாள் 25 நாள் எந்த உணவுமே கொடுக்காமல் அதை வைத்து எலும்பும் தொழுமா போய் அதை இறக்குற தருவாயில் இருக்கும் போது நீங்க அந்த கூண்டு கதவை திறந்து மெதுவா உள்ள ஒரு வைக்கோல் கட்டை உள்ள தூக்கி போட்டீங்கன்னா சாப்பிட்டுருமா? அதுக்கு அது பொருந்தாத உணவு, சாப்பிடாம இறந்தே போகும். ஆனால் நாம் இந்த உப்பு
மிளகாத்தூள், புளி இந்த 3யும் வச்சுட்டோம்னு வைங்களேன், எதுல வேணா தடவி சாப்பிடுவோம். எந்த பொருள்ல வேணாலும் தடவி ருசிக்கு அடிமையா தான் நம்ம வாழ்க்கையிலேயே வாழ்றோம் இல்லையா? இப்படி இந்த ருசிக்கு பசிக்கு நாம் உணவருந்துவதே இல்லை. ருசிக்கு அடிமைப்பட்டு பொருந்தாத உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது தான் இந்த செரிமான கோளாறு நம்ம உடம்புல ஏற்பட்டு, அதற்கு பெயர் வைக்கப்பட்டு, அதுக்கு பேர் தான் சர்க்கரை. அந்த சர்க்கரைன்றதை இப்ப பேர் மாத்திட்டு வராங்க. இப்ப வேற பேர் வச்சுட்டு வராங்க. அந்த பேர் கேன்சர் அப்படின்றது. இன்னும் வியாபாரம் பலமாக நடக்கும் அதுக்கு. இப்படி பொருந்தும் உணவு, பொருந்தா உணவு என்று நாமே தெரியாமல் அறிவில் முதிர்ச்சி பெற்ற ஒரு மனித பிறவி, மனித இனம் இதுக்கு தனக்கு பொருந்தக்கூடிய உணவு எது, பொருந்தாத உணவு என்ன தெரியாம, அ பொருந்தாத உணவுகளை எடுத்து உடலை கெடுப்பது நாம் தான். அதனால்தான் நோய் என்பது 2 என்றுதான். மலச்சிக்கல், செரியாமை. இவைகளால் இவைகள் தான் ஆதி நோய்கள். இவைகளால் வருவதுதான் மீதி நோய்கள். இவைகள் தான் ஆதி நோய்கள். இவைகளால் வருவதுதான் மீதி நோய்கள். அத்தனையுமே இவைகளால் வருவதுதான். இப்படி இந்த மலக்குடலில் தேங்கிய கழிவினால் இந்த வாயுக்கள் ஒவ்வொரு நிலையாக மேல் நோக்கி வரும்போது, அது சார்ந்த உடல்நலக் குறைபாடுகள் ஏற்படுவதை இங்கு நோய் என்று குறிப்பிடப்பட்டு, அதற்கு மருத்துவம் பார்க்கப்பட்டு, குணமாக்கப்படுவதே இல்லை. இத குணப்படுத்த என்ன பண்ணணும்? இப்ப உங்களுக்கே விடை தெரியும். குடல்ல கழிவு தேங்காம பார்த்துக்கணும். அவ்வளவுதான். இந்த 3ல் இந்த 3ல் இல்ல. அதாவது இந்த 5 வாயுக்களில் ஒவ்வொரு இடத்துலயும் சேரும்போது இததான் 3 கருத்துகளாக பிரிக்கப்பட்டு, வாதம், பித்தம், கபம் அப்படின்ற சொல்லும். இப்ப இந்த 5 பார்த்தோம். எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்றது. உடல்ல கட்டை விரல் முதல் தொப்புள் வரை, தொப்புளிலிருந்து அ உதரவிதானம் வரை, உதரவிதானத்திலிருந்து இருதயம் வரை, இருதயத்திலிருந்து கழுத்து வரை, கழுத்திலிருந்து தலை வரை அப்படின்றத இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதிலிருந்து 3 கருத்துக்களை பிரித்தால் வாதம், பித்தம், கபம். வாதம் என்றால் காற்று, பித்தம் என்றால் நெருப்பு, கபம் என்றால் நீர். காற்று, நெருப்பு, நீர் இந்த 3ம் நம் உடலில் எந்த பகுதியில் செயல்படுகிறது? இந்த ஐம்பூதங்களில் இந்த 3 பார்த்தோம். மத்த 2 பூதம் எது? ஆகாயம், நிலம். நிலம் தான் உடல். உடல் முழுவதுமே நிலம் தான். அப்ப அந்த ஆகாயம்ன்றது நம்மளுடைய மனம். அப்ப வாயுன்றது எங்க செயல்படுது? அதுதான் வாயுவா பார்த்தோம் இல்லையா? கேஸ் அப்படின்றது வாதம் அப்படிங்கிறது. பித்தம்ன்றது நெருப்பாற்றல். பித்தம் உடம்புல அதிகமானா சித்தம் கலைஞ்சு போயிரும்னு சொல்றாங்க இல்லையா? பித்தம் உடல்ல அதிகமான சூடு, பித்த உடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு கபம், கப உடல். இந்த மனித பிறவி குழந்தையாக பிறப்பதே இந்த 3 உடல்களாக தான் பிறக்கும். வாத உடல், பித்த உடல், கப உடல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடல் என்ன உடல் நமக்கு தெரியுமா? முதல்ல இதெல்லாம் மரபில் இருந்தது. நம்மிடம் இருந்தது. உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான இனம் தமிழ் இனம். இந்த இனத்திடம் இருந்த அத்தனை விஷயங்களையும் தொலைத்து இன்னைக்கு வாழவும் தெரியல, எதை சாப்பிடுறதுன்னு தெரியல. எப்படி ஒரு கீழான நிலைக்கு இந்த இனம் போய்க் கொண்டிருக்கிறது இல்லையா? ஆனா மீண்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப. மீண்டு வருகிறது. அற்புதமாக வந்து கொண்டிருக்கிறது. மாறும். இந்த மரபில் நாம் தொலைத்த விஷயங்களை நாம் உணர்ந்து கொண்டால், புரிந்து கொண்டால், நமது வாழ்க்கை எந்த விதமான அதாவது உடலுக்கு மருத்துவத்துக்கு செலவு செய்யவே கூடாது. அது மிகப்பெரிய பாவம். நாமே நமக்கு செய்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பாவம் அது. இந்த 3 கருத்துக்கள் வாதம், பித்தம், கபம். இந்த வாதம் என்பது கால் கட்டை விரல் முதல் தொப்புள் வரை உள்ளது வாதம். தொப்புளிலிருந்து நெஞ்சு பகுதி வரை உள்ளது பித்தம். நெஞ்சு பகுதியிலிருந்து தலை வரை உள்ளது கபம். வாதம்ன்றது கீழ தான் இருக்கும். கேஸ்ட்ரிக் அப்படிங்கிறது அங்க தான் இருக்கும். அடுத்தது பித்தம். தொப்புளிலிருந்து நெஞ்சு பகுதி வரை. கபம்ங்கிறது நெஞ்சு பகுதி முதல் தலை வரை. சொல்றேன் இல்லையா? கேஸ்ட்ரிக் பிரச்சனை அப்படின்னா வயித்துல தான் கை வைப்போம். இல்லையா? நெஞ்சு எரிச்சல் அப்படின்னு சொல்லும்போது எங்க வைப்போம்? நெஞ்சில தானே வைக்கிறோம். அடுத்தது கபம். தலை பாரமா இருக்கு, நெஞ்செல்லாம் சளியா இருக்கு, மேல கை வைப்போம். அப்படித்தானே வச்சு சொல்றோம். இல்லையா? அப்போ இந்த 3 கருத்துக்களை நம்ம உடம்புல எப்படி
சம நிலையில வச்சுக்கிறது. இந்த 3ம் சமச்சீர் நிலை கெட்டால் நம்ம உடல்ல நலக்குறைபாடுகள் வரும். இந்த 3ம் எப்படி சமமா வச்சுக்கிறது? இது எதில் அடங்கும், ஒடுங்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாதம் அதிகரித்தால், வாதம் எப்படி அதிகரிக்கும்? செரிமானம் சரியா நடக்கலன்னா, கழிவுகள் தேக்கம் அடைந்து அதிலிருந்து வாயுக்கள் உற்பத்தி ஆகும். அந்த வாயு அதை புரிந்து கொள்ள ஒரு சின்ன விளக்கம். இப்ப நம்ம ஒரு வீட்ல ஒரு 4, 5 பேர் இருக்கோம். ஊருக்கு கிளம்புறோம். ஊருக்கு பயணம் பண்ணும்போது, அவசர அவசரமா டைம் ஆயிருச்சு. ட்ரெயின் பிடிக்க போணும். கேப் வந்துரும். போணும் அப்டின்ட்டு. பசி வேற எடுக்குது. சரி ஒரு பிரியாணி எல்லாரும் வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கோம். கேப் வந்துருச்சு. அவன் வெயிட் பண்ண மாட்டான். உடனே என்ன பண்ணுவான், அப்படியே மடிச்சு ஓரமா வச்சுட்டு, கை கழுவிட்டு, வீட்ட பூட்டிட்டு கிளம்பி ஊருக்கு போயிரும். போயிட்டு ஒரு 4, 5 நாள் கழிச்சு வந்து வீட்ட தொறந்தால், எப்படி ஒரு அற்புதமான நறுமணம் வரும் இல்லையா? ம். அந்த உள்ள காற்றே அங்க முழுமையா கெட்டுப் போய், ரொம்ப ஒரு மோசமான ஒரு காற்று, அங்க ஒரு துர்நாற்றம் இருக்கும். அப்ப நம்ம உள்ள போய் என்ன பண்ணுவோம்? இந்த வாசனை போறதுக்கு மூலைக்கு மூலை சாம்பிராணி போட்டு ஊதுபத்தி கொளுத்தி வச்சிடலாமா? அந்த வேலைய தான் பண்றோம் நம்ம. அதாவது உடல் என்றது ஒரு வீடு. அந்த வீட்ல இந்த மாரி கழிவுகள் சேர்ந்து சேர்ந்து உள்ள இருக்கு. அதிலிருந்து வாயுக்கள் உற்பத்தியாகி உடல்ல உள்ள காற்றே கெட்டுப் போகுது. ஆனா நம்ம அத சுத்தப்படுத்துறோமா? தினமும் உடம்புக்கு நறுமணமான சோப்பு போட்டு குளிக்கிறோம், டியோடரண்ட் போட்டுக்கிறோம், ஸ்ப்ரே அடிச்சுக்கிறோம், மேக்கப்லாம் பண்ணிக்கிறோம். ஆனா உள்ள அந்த மிச்சமான பிரியாணி, அந்த கழிவ தூக்கி போடவே இல்ல. இதுக்கு தான் இந்த உதாரணம். உடல் என்பது ஒரு அற்புதமான வீடு. அதுக்குள்ள இருக்க கழிவ தூக்கி போட்டா, நீங்க உள்ள வந்தோனே அந்த கெட்டுப்போனத தூக்கி வெளியில போட்டாவே சுத்தமாயிடுமே காற்று. அத நம்ம வாழ்க்கையில பண்ணவே மாட்டோம். அதுவா ஆனா தான் உண்டு. எப்பயாவது அது பேதி ஆச்சுன்னா, "ஐயய்யோ! பேதி ஆகுதே, அத நிறுத்துறதுக்கு என்ன பண்ணலாம்?" ஃபோன் பண்ணுவாங்க. "லூஸ் மோஷன் போயிட்டே இருக்கு. என்ன சார்?" "நிறுத்தக்கூடாது. பேசாம இருங்க." இதான் பதில். என்னோட பதில். அதுவே அற்புதமா வெளியேத்துது. அனுமதிங்க. அதையும் மாத்திரை போட்டு நிறுத்தி உங்கள்ட்ட இருந்து உங்க சொத்தா போயிட்டுருக்கு. நம்ம சேர்த்து வச்ச சொத்தா போயிட்டுருக்கு. அது போகணும். போய் முடிச்சு அதுவே நிறுத்திரும். கழிவுகளை அற்புதமான இந்த உடல் அந்த வேலைய செய்யும். அதிகப்படியா நீங்க கெடுத்து சேர்த்து வச்சிருக்க உங்களுடைய கழிவு குப்பைகளை அதுவாகவே வெளியேற்றி, அது எரிப்பதற்காக உங்களுக்கு உடலில் ஏற்படுவது காய்ச்சல். அந்த காய்ச்சலுக்கு மாத்திரை போடுவோம். காய்ச்சல் வந்து 3வது நாள் காய்ச்சல் வரும்போது என்னென்ன உடம்புல மாற்றங்கள் நடக்குது? வாய் கசக்கும். வாய் கசப்பு எதுக்கு குடுக்குது? "எதையும் திங்காத" அப்படின்னு சொல்லிக் குடுக்குது. அப்பதான் பாலும், பிரெட்டு, பன்னுலாம் சாப்பிடுவோம் முக்கி. இல்லையா? சாப்பிடாத அப்படின்றதுக்கு தான் வாய் கசப்பு. எதுவுமே வாயில வைக்க முடியாது. தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு பாருங்க காய்ச்சல் வரும்போது தண்ணி கூட குடுத்து பாருங்க, தள்ளி விடுவாங்க. பேசாம இருப்பாங்க. ஐயோ! புள்ள ஒண்ணும் சாப்பிடலையே, ஒண்ணும் சாப்பிடலையேன்னு பிரெட்டையும் வாங்கிட்டு வந்து பாலையும் குடுத்து மோசமாக்குறது நாம் தான். இதெல்லாம் அறியாமை இல்ல. அறிவுகெட்டத்தனம். மத்த உயிர்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம வீட்ல இருக்கிற நாய் கூட தனக்கு உடல்நிலை சரியில்லைன்னா, நீங்க என்ன பிரியாணி போட்டாலும் சாப்பிடாது. அப்படி அந்த குடலில் உள்ள கழிவுகளை எந்த மருத்துவமாவது அத பண்ணுதா? கேஸ்ட்ராலஜிஸ்ட்ட போய் பார்க்க சொல்லுவாங்க. அவரும் உங்கள செக் பண்ணிட்டு மருந்து, மாத்திரைகள் தான் குடுப்பாரு. நீங்க செய்ய வேண்டியது என்ன? உடல் கழிவுகள வெளியில எடுக்கணும். அவ்வளதான். எடுத்தா சரியா போயிரும். இது எதில் ஒடங்கும்? வாதம் எதில் ஒடுங்கும், அடங்கும் அப்டின்னா, பேதியில் ஒடுங்கும். 6வது குழுவுல பயணிக்கும்போது உங்களுக்கு முதல்ல குடுக்குறதே வயிறு சுத்தம் பண்றது தான். பழ உணவு முறையில நீங்க வந்தாலும், நெல்லிக்கா ஜூஸ் குடுத்து, இல்ல வாமன தகுதி கிரியா குடுத்து, முதல்ல கழிவுகள வெளியேத்துறது தான் முதல் பயிற்சியாவே உங்களுக்கு இருக்கும். யோகா பயிற்சி மாணவர்களுக்கும் அதான் முதல். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருந்தது. வருடம் 2 அப்படின்னு சொன்னோம் இல்லையா? நாள் 2, மாதம் 2, வாரம் 2, வருடம் 2. வருடம் 2 நாட்கள் பேதிக்கு சாப்பிடுறது தான் அப்படி சொன்னது. ஆனா இன்னைக்கு உள்ள வாழ்க்கை முறையில நம்ம மாசம் மாசம் பண்ணணும். ஏன்னா நம்ம சாப்பிடுறது எல்லாமே நஞ்சு. மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக பேதிக்கு சாப்பிடணும். அதுக்குண்டான வழிமுறைகள் உங்களுக்கு யூடியூப் சேனல்ல குடுக்கப்பட்டிருக்கு. முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்லுவோம். நம்ம பாட்டி முன்னாடிலாம் பண்ணோம் அப்படின்னு. இப்ப அதுவா ஆனா உண்டு. அதையும் நம்ம நிறுத்திக்குவோம். வாதம் பேதியில் ஒடுங்கும். பேதி எடுத்துக்கிட்டோம்னா, அது சமநிலை சில நிலையில இருக்கும். அதன் பிறகு என்ன பார்த்தோம்? பித்தம். பித்தம் என்றது தொப்புளிலிருந்து நெஞ்சு பகுதி வரை. இந்த பித்தம் அதிகரித்தால் நமக்கு வரக்கூடியது எரிச்சல், கோபம் அதெல்லாம் வருது இல்லையா? எரிச்சலா வருது, எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அதானே "நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டிட்டான்" அப்படின்னு சொல்லி புலம்புறோம்ல, அதுதான். அந்த பித்தம், நெருப்பு ஆற்றல். நெருப்பு அதிகமானால் நமக்கு வரக்கூடியது. அதான் கால்புலேட்டர் சொன்ன பித்தப்பை.
பித்தப்பை சார்ந்த விஷயங்கள் கால்பிளாடர்ல வர்றது. இந்த பித்தம் அதிகமானால் வெடிக்கும். இது எங்கெங்க வெடிக்கும்? கால் பாதத்துல வெடிக்குதா? பித்த வெடிப்புன்னு சொல்றோமா? அதுக்கு அழகா பேர் வச்சு கிராக் கிரீம்லாம் தடவிட்டு இருப்போம். இங்க உள்ள சரி செய்யணும். அங்க கிரீமை தடவினா பித்தம் அதிகரித்தால் சித்தமே கலங்கி போகும்னு சொல்லுவாங்க. பித்தா பிறைசூடான்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் அந்த பித்தம் மிக முக்கியமானது. அந்த பித்தம் சமநிலையில் இருந்தால்தான் நமக்கு இறை உணர்வே வரும். நெருப்பாற்றல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிப்பதற்கு, தீய எண்ணங்களை எரிப்பதற்கு எல்லாமே பித்தம் தான். அது சமச்சீர் நிலையில் இருக்கணும். இது எதில் ஒடுங்கும்? வாந்தியில் ஒடுங்கும். பித்தம் வாந்தியில் ஒடுங்கும். வாதம் பேதியில் ஒடுங்கும், பித்தம் வாந்தியில் ஒடுங்கும். இந்த வாந்தி என்றதை எப்படி பண்ணுவோம்? நம்ம வயசானவங்க இல்ல நம்ம தமிழ் மரபில் நம்ம விவசாயிகளோ கிராமத்துல உள்ளவங்களோ காலையில பல்லு விளக்கும் போது இந்த 2 விரல்ல தொண்டைக்குள்ள விட்டு கொமட்டி எடுப்பாங்க. அதிகமான பித்தத்தை தினமும் வெளியேற்றுவது. இந்த பித்தம் எதுல போய் நிற்கும் அப்படின்னா இரைப்பையில இருக்கும். இரவு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டா இருக்கும். காலையில 7 மணிக்கு அப்புறம் தான் அது லாக்டிக் ஆசிட்டா மாறி லிவருக்குள்ள போகும். அப்ப லிவரும் அதிகப்படியான சூடடையும். கல்லீரல் அதிகப்படியான சூடு அடையும் போது நம்ம கண்ணுல எரிச்சல், முடி கொட்டுறது, வெட்டை சூடு, பெண்களுக்கு வரக்கூடிய வெட்டை சூடு, அந்த வெள்ளைப்படுதல்லாம் சொல்றாங்க இல்லையா? அது ஆண்களுக்கு விந்து நீர்த்து போதல், விந்து வெளியேறுதல், உயிராற்றல் குறையும். இதுல அதிகப்படியாக சூடு, வெப்பமா இருக்கணும். அது சூடா மாறக்கூடாது. அப்ப இந்த பித்தம் எதில் உடம்பும்னா இந்த காலையில கொமட்டுறது. அதுக்கு தான் நம்ம வாமன தகுதி கிரியா அப்படின்றத நமது பயிற்சியில நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. யூடியூப்லயும் அந்த வீடியோவும் இருக்கு. அற்புதமாக மாறும். ஐபிஎஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? குடல் அழற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதிகப்படியான சூடுனால குடல்ல, பெருங்குடல்ல கொப்பளங்கள் சாப்பிட்ட உடனே மலம் கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கு. அழகான குழந்தைங்களுக்கு கூட இவ்வளவு பேர்லாம் கிடைக்காது. ஐபிஎஸ் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம் அப்படின்னு இது பெருமையா சொல்லிப்பாங்க. இந்த பித்தம் வாந்தியில் ஒடுங்கும் அப்படிங்கிறதுதான். அதுக்கு அடுத்தபடியாக கபம். நெஞ்சில் இருந்து தலை வரை உள்ளது கபம். அந்த கோழை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த சளிதான் பொல்லாதது. இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனித இனம் இந்த பூமி கோளத்தில் 3 பகுதி கடல், 1 பகுதி நிலம். இந்த நிலத்தில் வசிக்கக்கூடிய மனித இனம் வெறும் 15% தான். மீதி 85% இயற்கையே நிறைந்துள்ளது. இந்த 15% மனித இனம் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ள சொல்வது இயற்கையை காப்போம். நீங்க என்ன இயற்கையை காப்போம்? உங்களை தான் அது காப்பாத்தி வச்சிருக்கு. வாழ்ந்துட்டு போட்டோம்னு. நீங்க காக்கவும் முடியாது, அதை அழிக்கவும் முடியாது. உலகத்திலேயே சுத்தமானது எது தெரியுங்களா? உலகத்திலேயே மிக தூய்மையானது எது என்றால் கடல். அந்த கடல் தனக்குள்ள எந்த ஒரு செத்துப்போன ஒரு உயிரை வச்சுக்கவே வச்சுக்காது. பார்த்திருக்கீங்க இல்லையா? செத்துப்போன திமிங்கலம் எங்கேயோ இறந்து போனாலும் சரி, டால்பின் கொத்து கொத்தாக இறந்து போனாலும் சரி, மீன்கள் இறந்து போனாலும் சரி, இறந்தால் அது கரைக்கு வந்தே சேரும். தூய்மையானது அது. இந்த உடலிலும் நமக்கு 70% நீரால் ஆனது. அதனாலதான் உடலை சுத்தப்படுத்த நான் என்ன சொல்றது, உப்பு தண்ணி குடிச்சு சுத்தப்படுத்துங்க. வாமன தகுதி கிரியால உப்பு தண்ணி தானே குடிக்கிறோம். கடல் உள்ள இருக்கும் அத்தனை கழிவுகளையும் வெளியில கொண்டாந்து கொட்டிரும். உப்பு தண்ணியை குடுக்கும்போது உணவு பாதையும் தூய்மையாகும், குடல் பாதையும் தூய்மையாகும். தூய்மையானது கடல் ஒண்ணுதான். அது தனக்குள் எந்த கழிவுகளையும் வைக்காது. அந்த ஒரு தைரியத்துல தான் அவ்வளவு கழிவுகள், அணுக்கழிவுகள் இருந்து அவ்வளவு கழிவுகளையும் கொடுக்க கடல்ல கொட்டுறாங்க. தனக்குள் வைத்து அதை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும். கடல் சுவாசிக்கும். மொத்த பூமியின் அதிகமான சுவாசமே கடல் தான். அந்த நீர் கபம் அப்படிங்கிறது நெஞ்சிலிருந்து தலைப்பகுதி வரை உள்ளது. இந்த கபம் எதில் ஒடுங்கும்? வாதம் பேதியில் ஒடுங்கும், பித்தம் வாந்தியில் ஒடுங்கும். கபம் அதிகாலை 5:30 மணி 5:45க்குள் நீங்கள் தினமும் தலைக்கு குளித்தால் ஒடுங்கும்.
என்ன சார் காலையில 5 மணிக்கு நடுராத்திரில குளிக்க சொல்றீங்க, 5:30 மணிக்கெல்லாம். இன்னைக்கு உள்ள இது எல்லாருமே அப்படித்தான் சொல்லுவீங்க. இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன். இந்த அதிகாலையில குளிக்கும்போது இப்ப இன்னைக்கு பேச்சே அப்படித்தானே. மழையில நனைஞ்சா சளி பிடிச்சுக்கும், பச்சை தண்ணியில குளிச்சா சளி பிடிச்சுக்கும். சளி பிடிக்கல. சளி பிடிக்கிறதுக்கு அது ஒண்ணும் சனியன் இல்ல. சனியன் தான் பிடிக்கும். பேய் பிடிக்கும். சளி பிடிக்காது. சளி வெளியேறும். உடலில் நீங்கள் கெடுத்துக்கொண்டதால், பொருந்தாத உணவுகளை எடுத்துக்கொண்டதால், உங்கள் உடலில் ஏற்படுத்தக்கூடிய அதிகமான நீரே ஒரு கோடைத்தன்மைக்கு போயிடும். அதான் சளி. அந்த சளியாக அது கழிவுகளை வெளியேத்தும். அதையும் தான் நம்ம சளி பிடிச்சிருச்சுன்னு அடைக்கிறோமே மாத்திரையை போட்டு. அது நல்ல விஷயங்களையும் நீங்கள் செயல்படும்போது, அந்த அதிகாலை உச்சந்தலையில 5:45க்கு தண்ணி ஊத்தணும், படணும். அது பேர் தான் குளியல். குளிர்வித்தல் அப்படிங்கிறதே அதான். இதில் இந்த முறைப்படி ஆறா குழுக்களில் பயணிக்கிற அனைவருக்கும் ஆஸ்மா, வீசிங், அந்த பஃப் யூஸ் பண்ணவங்க எல்லாருமே குணமாய் குணமாயிருக்கீங்க இல்லையா? அனுபவிச்சிருப்பீங்க எல்லாருமே. இப்படிதான் இருந்தது நமது மரபு வாழ்க்கை. அதிகாலையில எந்திரிச்சு, குளிச்சுட்டு ஆத்தங்கரையிலயோ, குளத்திலயோ போய் குளிப்பாங்க. குளிச்சுட்டு தான் அன்றைய வேலைகள் துவங்கும். இன்னைக்கு எல்லாரையும் கேட்டு பாருங்க, சாயந்தரம் குளிக்கிறேன். அந்த குளியல்ல 3 விதமான குளியல்கள்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. குளியல், அதிகாலை குளியல், இன்னொன்று எண்ணெய் குளியல். எண்ணெய் குளியல் தான் கபம். எண்ணெய் குளியலும், அதிகாலை குளியலும் தான் கபம் ஒடுங்கும். இந்த உடலில் சமச்சீர் நிலை கெடுவது வாதப்பித்த கபத்தால். இந்த வாதப்பித்த சமச்சீர் நிலை கேடை இந்த 3 செயல்களால் நாம் சீர்படுத்திக் கொள்ள முடியும். இந்த 3 செயல்களை நீங்கள் செய்து கொள்ள உங்களுக்கு 1 மாதத்திற்கு எவ்வளவு செலவாகும்? பேதிக்கு எடுக்கணும், வாந்தி எடுக்கணும், எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும், காலையில குளிக்கணும். இதுக்கு எவ்வளவு செலவாக போகுது? இந்த உடலுக்கு தேவையான மருத்துவம் என்பதே இது மட்டும்தான். இந்த 3 செயல்கள் தான். இந்த 3 செயல்கள் என்பது நமது வாழ்க்கை முறை. இன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறத கேளுங்க, தீபாவளிக்கு. நம்மள்ட்ட இருந்தது தானே. இந்த 3 செயல்களை நீங்கள் செய்து கொள்ள நமக்கு செலவாகக்கூடிய தொகை ரூ. 50 கூட ஆகாது. இந்த உடலுக்கு நாம் செய்து கொள்ளக்கூடிய சமச்சீர் நிலை கெடாமல் பார்த்துக் கொள்ளக்கூடிய செய்ய வேண்டிய செயல்கள் இந்த 3 மட்டுமே. உடலில் ஏற்படக்கூடிய நலக்குறைபாடு என்பது இவைகள் மட்டுமே. இதை தாண்டி எதற்கு இவ்வளவு கருவிகள், எதற்கு இவ்வளவு மருத்துவங்கள், எதற்காக இவ்வளவு மருத்துவமனைகள், எதற்காக இவ்வளவு மருந்தகங்கள் என்பதே புரியாத புதிர். இது ஒரு புரிதல், உணர்தலுக்காக பகிர்ந்து கொள்ளப்பட்ட விஷயம். இதை தாண்டி நம் உடலில் இதெல்லாம் சொல்லியும் நமக்கு தெரியுமா என்றால் தெரியாது. இதையும் தாண்டி நோய் என்பது என்ன? இது நமக்கு எந்த உணர்வுகளால் இது நமது உள்ளுறுப்புகளில் பாதிக்கப்படுகிறது? இது எப்படி நம் உடலுக்குள் செயல்படுகிறது? எப்படி முதலில் உள்ளே வருகிறது? என்ற புரிதல்களையும், உணர்தல்களையும் அடுத்த சந்திப்பில், உரையாடலில் நாம் இன்னும் பகிர்ந்து கொள்வோம். இதே நோய் என்ற தலைப்பில் 2ஆம் பாகமாக அடுத்து வரும் நாட்களில் உரையாடலாம். நான் இறுதியாகவும் ஆணித்தரமாகவும் உங்களிடம் சொல்லிக் கொள்வது, படைத்தது போல் இரு. எப்படி நீங்கள் படைக்கப்பட்டீர்களோ அப்படியே உங்கள் வாழ்நாள் முழுவதும் இருங்கள். படைத்தவர் உங்களுள் இருக்கிறார், உங்களுடனே பயணிக்கிறார். அவருடைய விரல்களை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் ஒரு நாளும் உங்களை, நீங்கள் தான் விலகி செல்வீர்களே தவிர அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். இயற்கை அன்னை, என்னை நோக்கி நீ நடந்து மட்டும் வா, உன்னை நோக்கி நான் ஓடி வருகிறேன் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம். நாம தான் பயணம் மாறி திரும்பி திசை மாறி போறோம். எப்ப வேணாலும் காத்துட்டு இருக்கு. இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா இயற்கை அன்னை உங்களை வாரி அணைத்துக் கொள்வாள். படைத்தது போல் இரு. இதை மனதில் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். கலந்து கொண்ட அனைவருக்கும் எனக்கு குருநாதர் அளித்த விஷயங்களையும், எனக்கு படைத்தவர் உணர்த்திய
விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள நீங்கள் செவிசாய்த்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். விடைபெறுவோம். மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள். நன்றி.